அனைவருக்கும் வணக்கம். விழாவுக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு அண்ணன் கனி அண்ணன் சசி அண்ணன் எல்லாருக்கும் இதையும் நான் சொல்லிடுறேன். $1 மில்லியன் ஸ்டுடியோஸ் அண்ட் நான் அது நோட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஒவ்வொரு தடவை நான் அதை மிஸ் பண்ணிட்டே இருக்கேன்னு சொல்லி இந்த தடவை விடுறதில்ல. $1 மில்லியன் ஸ்டுடியோஸ், நியோ கேசல் கிரியேஷன்ஸ், இரா என்டர்டெயின்மெண்ட் வழங்கக்கூடிய அன்பே டயானா. இந்த படத்தில் என்னை வந்து நடிக்கிறதுக்கு வந்து முதல்ல என்னை அணுகிய பாரி ப்ரோ, ரொம்ப ரொம்ப நன்றி ப்ரோ. ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்கீங்க எனக்கு. ஏற்கனவே அவரோட ஜமா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் பார்த்துட்டு வந்து எனக்கு ரொம்ப தோணிகிட்டே இருந்துச்சு. அந்த படம் வந்து நானே தேட்டரில் பார்க்கல. நான் அப்போ மற்றவங்களை திட்டக்கூடாது. நான் அதை அவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் பார்த்தேன். இந்த படம் தேட்டரில் நிறைய பேர் பார்த்துருக்கணும்னு சொல்லி நான் எங்களுக்குள்ளேயே நாங்கள் நிறையா பேசிகிட்டே இருப்போம். அப்படி இருக்கப்போ அவர் வந்து என்னை அப்ரோச் பண்ணுறப்பே நான் அந்த இடத்துல வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ரைட்டு, இப்போவே சொன்னால் நல்லா இருக்காது, கொஞ்சம் போக விட்டு சொல்லுவோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் கதை சொல்லிட்டு போனோடனே அவர் வண்டியை விட்டு போகிறப்பே ஒரு 10 நிமிஷத்தில் ஃபோன் பண்ண முடியல, என்னால் அதை கண்ட்ரோல் பண்ணல. ப்ரோ நான் பண்ணுறேன் ப்ரோ, யாரையும் மாற்றிடாதீங்க, நானே வந்துடுறேன். அந்த விதத்தில் ரொம்ப நன்றி ப்ரோ. அண்டு யுவராஜ் கணேசன் ப்ரோ, நன்றி ப்ரோ, நம்பிக்கை வச்சு கொடுத்ததுக்கு. ஏற்கனவே ஆமாம், அதுக்கு அடுத்து எது இருந்தாலும் சொல்லுங்கள் ப்ரோ. இது மாதிரி நல்ல கேரக்டர்ஸ் எது இருந்தாலும் கண்டிப்பாக சொல்லுங்கள். ரொம்ப வில்லிங் டு டூ. ஆமாம், காமெடினாலும் ஓகே, எதுனாலும் ஓகே, நல்ல கேரக்டர்னால் வந்து பண்ணிடலாம் ப்ரோ. அடுத்து இரா சரவணன் அவர்கள், நன்றிங்கண்ணா, தேங்க்யூ. அண்டு டிஓபி ஷெல்லி ப்ரோ, நான் அவரோட இந்த அருவி படத்தில் இந்த குக்கோட்டி கொன்னாட்டி அதை பார்த்துட்டு நான் அப்படியே மண்டைக்குள்ள ரொம்ப நேரம் அந்த படம் பார்த்துட்டு அப்படியே ஓடிட்டே இருந்துச்சு அந்த விஷுவல். ஏன்னா திடீர்னு அந்த நாஸ்டாலஜிக்கு அந்த ஸ்கூல் படிக்கிறப்போ ஸ்கூலை தாண்டி இன்னும் சொன்னால் அந்த நர்சரி டைமுக்கு கூட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. அந்த இது எனக்கு பெருசாக கேமரா பற்றிலாம் பேச தெரியாது, ஆனால் பார்த்துட்டு நல்லா இருக்கான்னு சொல்ல தெரியும். அந்த விதத்தில் வந்து சூப்பர் ப்ரோ. அது நீங்கள் பண்ணுறீங்கன்னு சொன்னோடனே அவரை நான் 2-3 வாட்டி ஆனால் உங்ககிட்ட பேசினதில்லை, அவங்கக்கிட்டலாம் நான் அடிக்கடி நான் போய் தனியாக பேசுவேன். நான் செம்மையாக பண்ணியிருக்காங்கன்னு. அடுத்து வந்து பரத் சங்கர் ப்ரோ, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அந்த பாட்டு. நான் பாடிட்டே இருப்பேன், நான் காரில் போட்டு கேட்டுகிட்டே இருப்பேன். தொடு வானத்தில்னு போட்டு எங்கள் வீடியோவில் கூட லைட்டாக அதை எடுத்து பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அடுத்து இப்போ எடிட்டர் பார்த்தா ப்ரோ, அவர் வந்திருக்காருன்னு தெரியல. ஸோ இங்கே இருக்கிறேன், ரைட், சாரி ப்ரோ. செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. ட்ரெய்லர் சூப்பராக இருந்துச்சு. அடுத்து ரம்யா, அடுத்து இந்த கோ ஆக்டர்ஸ் ரம்யா, ரோஜா மேம், சேத்தன் சார் வர முடியல, சுதர்ஷன் அவர் என்னைக்கு ஆங்கராகவும் மாறிட்டார். ஆமாம், பாதி காசு கட்டிங் பண்ணியாச்சு அதுலேயே. சூப்பராக பண்ணியிருக்காரு. அவர் வந்து இப்போ பாரி ப்ரோக்கு வந்து தம்பியாக பண்ணியிருப்பார். சூப்பராக அந்த கேரக்டர், அந்த பார்த்தாலே அடிக்கணும் போலன்னு ஒன்று இருக்கும்ல, நம்ம வீடியோலாம் சொல்லிட்டோம். அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அவர் பார்த்தாலே அந்த ஒரு வீட்டுக்கே அடங்கின பிள்ளை மாதிரி இருந்து எங்கே போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பார். அடுத்து இஸ்மத் அவங்க, அப்புறம் அதித்தி கலையரசன், செல்முருகன் அண்ணன், உமாபதி, அப்புறம் முக்கியமாக பெரம்பூர் வந்து இந்த படத்தில் வந்து பெரம்பூரும் சேர்ந்து நடிக்க வச்சுருக்காரு பாரி ப்ரோ. பெரம்பூரை வந்து ஒரு அப்படி பேன் பார்த்து இங்கே என்ன இருக்குன்னு எல்லாம் எடுத்து ஃபுட்டு ஹோட்டலில் ஆரம்பித்து எல்லாத்தையுமே இந்த பெரம்பூரையே ஒரு திருப்பி போடுற அளவுக்கு ஒரு டீட்டெயிலை கையில் வச்சுக்கிட்டு, இந்த செந்தில் ஒரு படத்தில் இது வச்சுட்டு டைரி வச்சுட்டு சுற்றுவாப்பில், அந்த மாதிரி எல்லாம் ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சு வச்சுருக்காரு. படத்தை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் சொல்லணும். நல்ல விதமாக சொல்லுங்கள். தேங்க்யூ. வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ. அனைவருக்கும் மாலை வணக்கங்கள். எனக்கு பாரி அழகன் வீட்டுக்கு வந்து இந்த கதை சொல்லும்போது என்னோட கேரக்டருக்கு ரொம்ப கிட்ட இருந்த மாதிரி இருந்தது. ஆந்திராவில் வந்து தமிழ்நாட்டில் செட்டிலான ஒரு பொண்ணு, அண்ட் தெலுங்கு தமிழ் மிக்ஸ் பண்ணி பேசுகிற பொண்ணு, அண்ட் வீட்டில் எல்லாமே சென்டர் பாயிண்ட் அவங்க தான் டாமினேட் பண்ணுற கேரக்டர். ஆனால் பாவம் அவங்க நினைப்பாங்க எல்லாமே அவங்க சொன்னபடி நடக்குதுன்னு. ஆனால் பின்னால் அப்பா, பையன், பொண்ணு எல்லாம் ஒன்றாயிட்டு அம்மாவை ஃபூல் பண்ணுற மாதிரி. என் வீட்டில் எப்படியோ இங்கேயும் அப்படி தான். ஸோ எனக்கு ஒவ்வொரு சீன் பண்ணும்போது எனக்கு என்னோடய வீட்டில் என் பையன், பொண்ணு, நான், செல்வா எப்படி இருப்போமோ அதுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருந்தது.
இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா படம் ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், அந்த அஃபெக்ஷன்ஸ், அந்த டாமினேஷன், அந்த கண்ட்ரோல் பண்ணுற விதம், அதே நேரத்தில் பசங்க மேலே அன்பில் அவங்களுக்கு பிடிக்காத விஷயம் எப்படி கன்வின்ஸ் ஆவாங்க கிளைமேக்ஸ்லங்கிறது ரொம்ப கண்ணில் தண்ணி வர மாதிரி சீன்ஸ் பாரி அழகன் ரொம்ப அழகாக எடுத்திருக்காங்க. எங்கே டைரக்டர்? எஸ். ஸோ என்னோட பெரிய பையனா பாரி நடிச்சிருக்காங்க. அண்ட் செகண்ட் பையனா சுதர்ஷன். எனக்கு படத்தில் சிரஞ்சீவி சொல்லி சொல்லி பழக்கமாகி போச்சு. இவர் நல்ல பிள்ளை மாதிரி எங்கூடவே இருந்து அண்ணா மேலே போட்டி விட்டுட்டே இருப்பார். ஸோ எல்லா வீட்டில் இருக்கோம், 2 பையன் இருந்தால். ஸோ எல்லாமே ரொம்ப இயல்பாக இருந்தது நடிக்கும்போது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இந்த ஸ்டோரி கேட்கும்போதே கண்டிப்பாக பண்ணணும்னு நினச்சேன், பண்ணிட்டேன். அண்ட் இப்போ உங்கள் கூட பார்த்து ட்ரெய்லர் பார்க்கும்போது திருப்தியாக இருந்துச்சு. நடித்ததுக்கு ஒரு நல்ல படத்தில் நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு டைரக்டர் பாரி அழகனுக்கு, ப்ரொடியூசர் யுவராஜ் கணேசன், எரா சரவணன் அண்ட் சத்யா கார்த்திகலன் எல்லாருக்குமே என்னோட தேங்க்ஸ். அண்ட் ரம்யா, ஷி ஸோ ஸ்வீட். அந்த ஆங்கிலோ இண்டியன் கேரக்டருக்கு பர்ஃபெக்டாக இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு எனக்கு சில சீன்ஸ் இருக்கும் வீட்டில், எனக்கு எப்படி பிடிக்காதோ அப்படி தான் அவங்க வருவாங்க. அந்த வீட் சீன்ஸ் எல்லாம் நீங்கள் பார்க்கும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் பாபா பாஸ்கர், இவர் தான் பெரிய பெங்களூர் பாபா. அவர் கோரியோகிராஃபர். நேற்று தான் குக் வித் கோமாளி பண்ணேன். ஸோ பாபா பாஸ்கர் டான்ஸ் ஆடி ஆடி மைண்ட்லவே இருக்கு. சாரி, பெங்களூர் பாபா அவரும் வந்திருக்காங்க குக் வித் கோமாளிக்கு. நேற்று வந்துட்டு எங்கள் கூட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ அவர் தான் வில்லன். அங்கே படத்தில் பார்த்தா ஒரே பவுன்சிங் பால் மாதிரி ரொம்ப என்டர்டெயின்மெண்ட் கொடுப்பாரு. இங்கே பார்த்தா நல்ல பையன் மாதிரி எல்லாருக்கும் வணக்கம் அப்படின்னு சொன்னோன்னே எனக்கு ஒன்றும் புரியல. அவர் இருந்த எல்லா சீனுமே ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. மியூசிக் டைரக்டர் சார் ரொம்ப நன்றி. எங்களுக்கு ஒரு நல்ல சாங் போட்டிருக்கீங்கன்னு தெரிஞ்சது. ஏன்னா நாங்கள் அப்போது ஷார்ட்ஸ் பண்ணிட்டு போயிட்டோம், அதுக்கு அப்புறமா நீங்கள் சாங் பண்ணீங்கன்னு தெரிஞ்சது. அண்ட் எங்கள் கேமராமேன் சாருக்கு நன்றி சொல்லணும். எங்களோட தெலுங்கு தமிழ் மிக்சிங் லாங்குவேஜில் அவருக்கு ரொம்ப கஷ்டம் கொடுத்தோமோ சந்தோஷம் கொடுத்தோமோ தெரியல. சிங்கிள் ஷார்ட்ஸ் நிறைய பண்ணியிருக்கோம். ஸோ அந்த என்ன சொல்லுவாங்க, கேமரா கிம்பல், அது தூக்கிட்டு ஒரு ஷார்ட் ஃபுல் ஷார்ட் பண்ணணும்னா ரொம்ப கஷ்டம். ஆனால் அந்த ஷார்ட் நல்லா வரணும்னு கேமராமேன் சார் ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த சீன்ஸ் பார்க்கும்போது நானே டப்பிங் சொல்லியிருக்கேன். அந்த டப்பிங் சொல்லும்போது எனக்கே கண்ணில் தண்ணி வந்தது. அவ்வளோ அழகாக நீங்கள் எடுத்திருக்கீங்க, அவர் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் என்ன சொல்லணும்னு தெரியல, எங்கள் டைரக்டர் முன்னாடி உட்காந்துருக்காரு. 12 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மறுபடி லெனின் பாண்டியன் தான் ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த படம் அது ஒரு டிஃப்ரெண்ட் ஜோனர். அதில் வந்து கங்கை அமரன் சார் கூட ஜோடியாக பண்ணியிருக்கேன். அண்ட் ரொம்ப ஒரு வில்லேஜ் சப்ஜெக்ட் பண்ணியிருக்கேன். உடனே கான்ட்ராஸ்ட்டாக அப்படியே ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், நீங்கள் எல்லாம் ஃபேமிலியோடு வந்து நல்லா சிரிச்சிட்டு என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு நல்ல படத்தில் நான் நடித்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒருத்தர் பேர் எனக்கு இவ்வளோ வருஷமானாலும் தமிழ் அவ்வளோ ஃப்ளூயண்ட்டாக வரல, சாரி. ஒவ்வொருத்தருக்கும் என்னோட நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே. அண்ட் எல்லாருக்குமே ஆல் த பெஸ்ட். படம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகணும் நான் ப்ரே பண்ணுறேன். நீங்களும் ப்ரே பண்ணுங்கள், ப்ளெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம், தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் எவ்வளவோ அரசியல் மேடைகள் பார்த்துட்டீங்க, சட்டசபையெல்லாம் பார்த்துட்டீங்க. ஆனால் பிரசாத் லேப் உங்களுக்கு இவ்வளோ கஷ்டமாக இருக்குன்றது எங்களுக்கு இப்போ தான் புரியுது. வேர்த்து போச்சே. எல்லோருக்கும் வணக்கம். இதிலிருந்து நன்றி சொல்லலாம் வரல. நான் எல்லாம் நன்றி சொல்லிவிட்டு மாப்பிள்ளை பொண்ணை மறந்துடுவோம். நம்ம படம் பேர் அன்பே டயானா. 17 ஜூலை 26 வருது, மறக்காமல் பாருங்கள். ஓகேங்களா? படத்தை பற்றி யாருமே சொல்லலை. நன்றி அறிவிப்பு, நன்றி ரொம்ப முக்கியம். ஆனால் அது உங்கள் சக்ஸஸ் மீட்டில் நீங்கள் சொல்லணும். அதுதான் நான் ஆசைப்பட்றேன். கண்டிப்பாக சொல்லுவீங்க. இந்த படம் பெரிய வெற்றி அடையும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது அது இருந்தது. அது சக்ஸஸ் மீட்டில் எல்லாருக்கும் நன்றியை சொல்லணும். இந்த படம் ஒரு அருமையான படமாக இருக்கும். ஏன்னா ட்ரெய்லர் பார்க்கும்போது, எனக்கு படம் பார்க்கல, ட்ரெய்லர் பார்க்கும்போது அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருந்தது.
ஏன்னா இந்த படம் இதுன்னு சொல்லி கூப்பிடவே இல்லை. சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு தான் சொன்னார் சரவணன். சார் மதுரையில் இருக்கீங்களா, சென்னையில் இருக்கீங்களா? சென்னையில் இருக்கேன், ஷூட்டிங் வந்திருக்கேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் சார் ஒரு ஃபங்க்ஷனாக என்ன ஃபங்க்ஷன்லாம் சொல்ல, சார் ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது வாங்கினார். இங்கே வந்து பார்த்தோன்னே தான் அன்பே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ருக்காரு. நான் யுவராஜ் சொன்னேன், நீங்கள் எனக்கும் தெரியாது நீங்கள் வர்றது அப்படின்னாரு. அவர் கூப்பிட்டாரு. வந்த பிறகு தான் தெரியுது அவரும் ஒரு ப்ரொடியூசராக இதில் இருக்காருன்ட்டு. தெளிவாக காசு போடல அப்படின்னு சொல்கிறாரு. காசு போட்டால் மட்டும் ப்ரொடியூசர் இல்லை, மூளையும் உழைப்பும் போட்டாலும் ப்ரொடியூசர் தான். அதனால் நீங்கள் ஒதுங்கவே கூடாது. ஏன்னா $1 மில்லியன் இந்த படம் வெற்றி பெற்று மில்லியன் கணக்காக வரும். அவங்களுக்கு ஷேர் கொடுத்துடணும் மேடம், சத்யா மேடம். சரவணுக்கு இந்த படத்தில் அவர் காசு கொடுக்கணும். அதை நீங்கள் தான் வாங்கி தரணும். $1 மில்லியன் வரணும், வாங்கணும். ஸோ நீங்களும் ப்ரொடியூசர் தான். அதனால் நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இப்போ பேசுகிறேன். படம் நல்லா வெற்றி பெறும். நல்ல காசு வந்து உங்களுக்கும் இந்த படத்தில் ஒரு ப்ரொடியூசராக சம்பாதிக்கணும் அப்படின்றது ஒன்று. டைரக்டர் பாரி ஜமா அப்படின்ற ஒரு படம் எடுத்தார். ஒரு அருமையான படம். அதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, அதை அவருக்கே சொல்லுவார். அந்த படம் நான் பார்த்துட்டேன். உங்களுக்கு ஒரு ஆறுதல் பரிசு. அந்த படம் நான் பார்த்துட்டேன். அருமையான படம். அதில் வந்து அவ்வளோ ஒரு அந்த வேஷம் போட்டுட்டு ஒரு ஆட்டம் ஆடுவார். அந்த ஆடி கை எதுலையுமே ஊண்டாமல் சடக்குன்னு உட்காருவார். அது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? அப்படி எந்த கையும் ஊண்டாமல் அந்த டான்ஸ் பண்ணிவிட்டு அப்படி உட்கார்ற அந்த அந்த ஆட்டம் வந்து ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒவ்வொரு சீனும் சொல்லலாம். அவருடைய அந்த வேஷம் போட்டது, அது பெண் வேஷம் போட்டது. ஆனால் அந்த படம் யாரும் பார்க்கல. அந்த படம் பார்க்காதனால அந்த படம் எல்லாரும் பார்த்து ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருந்தீங்கன்னா அந்த மாதிரி படங்கள் நிறையா பண்ணியிருப்பார். அது அந்த டைரக்டர் நம்ம இழந்துட்டோம். ஜமான்னு ஒரு அருமையான படம் கொடுத்த ஒரு நல்ல படம் நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி தான் சொல்லுவாங்க. அது பத்தாது. ஒரு படம் கமர்ஷியல் படமாக அது வந்து காசு பார்க்கணும். அது கமர்ஷியலாக அது எல்லாருக்கும் போய் ரீச் ஆகணும். அந்த படம் அது ரீச் ஆகிருந்தனா அவருடைய படங்கள் சிறப்பாக வேற ஒரு தளத்துக்கு போயிருப்பார். இப்போ அது மாறி அன்பே டயானா அப்படின்ற ஒரு படம் பண்ணுறாரு. இந்த படம் வெற்றி அடையணும். ஸோ அவருடைய மாற்றம் இது வரும். இப்படி ஒரு படம் ஒரு அழகான ஒரு குடும்பமாக கலர்ஃபுல்லாக காமெடி படமாக அவர் கொடுப்பார். அவர் பாதையை நம்ம யாரும் தீர்மானிக்கிறதில்ல, ஆடியன்ஸ் தான் தீர்மானிப்பாங்க, மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. எந்த பக்கம் போகணும் அப்படின்றது மக்கள் தான் தீர்மானிக்கிறாங்க. அப்படி ஒரு படமாக இந்த படம் கண்டிப்பாக இந்த மாதிரி படங்கள் உங்களுக்கு அமைஞ்சு வரும். ஸோ அதுக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பாக இருந்தது. அப்புறம் சேத்தன் சார், நீங்கள் சூப்பராக அடிச்சிங்கன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் பயங்கரமாக அடிச்சிருப்பீங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களை வில்லனா கெட்டவனாக பார்க்காம ஒரு நல்லா ஜாலியாக கலகலன்னு பார்க்குறோம். அதுவே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா அந்த நீங்கள் வில்லனாக அணிஞ்சதான் மனசில் பதிஞ்சிருந்தது. இது வந்து சிறப்பாக ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுக்கு உங்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். வாழ்த்துக்கள். நீங்கள் நன்றின்னு சொல்லி எனக்கும் நன்றி வருது பாருங்கள். வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹீரோயின் சூப்பராக பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சிறப்பாக பண்ணியிருந்தேன். அவங்க நல்ல டான்ஸர், ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. வாழ்த்துக்கள், உங்களுக்கும் வாழ்த்துக்கள். கோபி, என்னம்மா பரிதாமல் வந்து பேசிட்டு போகிற? நீ ஏறினோடனே 2 காமெடி பீஸை தள்ளி விடுவேன், ரொம்ப ஜாலியாக பேசுவேன். ஏன் சுதாகர் இருந்தால் தான் பண்ணுவியா? உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் என்ன லைவ் ரொம்ப நல்ல மாதிரி அப்படி வந்து எல்லாத்தையும் கட்டையை கொடுக்குறே இல்லை ஓட்டுறே இல்லை. அப்புறம் இங்கே வந்து நான் வந்து இவர்களுக்கு நன்றி சொல்கிறேன் அது என்னை அப்படின்ட்டு போகிற. இந்த மேடை உன்னோடது. எப்போ வந்தாலும் மேடையை யூ ஆர் என்டர்டெய்னர். நீங்கள் இதை என்டர்டெய்னராக வச்சுருக்கணும். சூப்பர் என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும். எந்த மேடையும் சீரியஸாக இருக்கிற கோபி எங்களுக்கு வேணாம். கோபி குண்டாக தான் இருக்கணும். ஒல்லியாக இருந்தால் நல்லா இருக்காது. சாரி. அதனால் சிறப்பாக பண்ணுங்கள். ஏன் அவர் வேணுமா? உனக்கு ஜோடி வேணுமா? சிறப்பாக. உங்களுக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப அற்புதமாக பண்ணீங்க. மியூசிக் டைரக்டருக்கு அருமையான பாடல்கள் இருந்தது. ரொம்ப சந்தோஷம். சரவணன் சார், காசை வாங்கிடணும். ஏமாந்துட்டு வந்தீங்க, அவ்வளோதான். நான் அங்கேயே நிற்பேன். மேடம், நீங்கள் தான் அதுக்கு சாட்சி. அப்புறம் $1 மில்லியன் யுவராஜ், என்னுடைய டூரிஸ்ட் ஃபேமிலி அவ்வளோ கதையை கேட்டு ரொம்ப சிறப்பாக கதை கேட்குறதுல அவர் அப்படி ஒரு இது, அதுவும் டிசைன் பண்ணுறது எல்லாமே யுவராஜோட உழைப்பு. ஸோ யுவராஜுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஹீரோ அப்புறம்னு கேள்விப்பட்டேன். ஏதோ ட்ரைனிங்லாம் போயிட்டுருக்கியாம்ல, கேரளா வரைக்கும் நியூஸ் வருது அப்படின்னாங்க. அதுக்கு வாழ்த்துக்கள். அடுத்து ஏன்னா எல்லாரையும் எத்தனை நாள் தான் நீயும் ப்ரொடியூஸ் பண்ணி எங்களெல்லாம் நடிக்க வச்சுக்கிட்டு இருப்ப. இவங்களை நடிக்க வைக்கிறதுக்கு பாரு ஒன்றையும் நீ தான்.
நம்ம நடிக்க வைக்கிறதுக்கு இவங்களை கேட்டு இவங்களுக்கு நான் சொல்லி நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு, இந்த காஸ்டியூம் போடுங்க, நானே அந்த காஸ்டியூமை போட்டு வந்து நானே நடிச்சிடறேன்டா போங்கடா அப்படின்றதுக்கு வந்துட்டார். ஸோ என்னை இயக்கிய டைரக்டரு ஒருத்தர் அங்கிட்டு ஹீரோ ஆகிட்டான், இங்கிட்டு ப்ரொடியூசர் ஹீரோ ஆகிட்டீங்க. இன்னொரு ப்ரொடியூசர் இருக்கான் மகேஷ் சார். கம்பெனியில் அடுத்த படம் பண்ணுறேன்னு வந்து வாக்கு கொடுத்துருக்கீங்க. நான் எங்கே வெளில போய் ஹீரோ தேடுறது? இயக்குனர் அங்கே இருக்காரு. இவங்க புக்கை கொடுக்க மாட்றாங்க, ஸ்கிரிப்டை கேட்டால் தர மாட்றாங்க. சார் வந்து டேட்டு கொடுத்துட்டு போயிட்டாப்ல. நான் வெளிலலாம் எங்கேயும் யாரும் வச்சு பண்ணல சார், உங்களை வச்சு தான் படம் பண்ணுறேன். நீங்கள் சீக்கிரமாக வந்து நடிச்சு கேள்விப்பட்டேன். கேரளா வர நீ போனது ட்ரைனிங்கு இந்த பாருங்க போகிறது எனக்கு கேரளாவில் சொன்னாங்க. ட்ரைனிங்க்கு போகிறேன்ட்டு கேரளாவில் சொன்னாங்க. ரொம்ப வாழ்த்துக்கள். இருந்தாலும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். சுதர்சன் நாங்கள் கூட எப்போயாந்தாண்ட அந்த படத்தில் $1 மில்லியன் நடப்போம். $1 மில்லியனோட செட் ப்ராப்பர்ட்டியாகவே ஆகிட்டான். எல்லா படத்துலையும் வர்றான் அவன். வாழ்த்துக்கள். டீச்சராக வந்து அந்த படத்தில் இதில் ஒன்று இருக்க வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உன்னுடைய வளர்ச்சி. ரொம்ப சந்தோஷம். நன்றி. குறிப்பாக அந்த புக்கு ரிலீஸ், சரவணன் சார் புக் ரிலீஸுக்கு நாங்களாம் எவ்வளோ பண்ணியிருக்கோம்னு சொல்லிவிட்டு நீ காம்பேர் பண்ண, அதுக்கு காசே வேணாம் சார், நான் இந்த இதுக்கு ஏதாவது பண்ணுறேன்னு சொன்னேன்ல, டச் மை ஹார்ட். ரொம்ப நன்றி. ஆனால் அந்த புக் ரிலீஸ் அப்போ அவர் வந்தப்போ எல்லாம் இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கேன், நான் சரவணன் சாருக்கு எதாவது பண்ணணுன்ட்டு, எனக்கு காசே வேணாம் சார், நான் வந்து இது பண்ணுறேன் அப்படின்னா கஷ்டப்பட்டு முன்னேறி வர்றான். எதுவுமே வேணான்னு சொன்னதுக்கு நன்றி நான் இங்கே தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப நன்றி. நீ சிறப்பாக வரணும் அப்படின்றது இது. எல்லாருக்கும் நன்றி. யுவராஜ் உங்களுக்கு தம்பி, உன் பாட்டு நீ பாடுவேன்னு நினச்சேன். இன்றைக்கி உன் பாட்டு பாடினா ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிறப்பு. அண்ணே நாகராஜனே ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் சொல்கிறேன். யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சுக்கோங்க. இந்த படம் வந்து தேட்டரில் எல்லோரும் பாருங்கள், சிறப்பாக இருக்கும். பாரி நீங்கள் வருத்தப்படாதீங்க. ஜமா தோல்வி அடைஞ்சது வருத்தப்படலாம். இந்த படம் சூப்பர் ஹிட் ஆகும். அதுக்கான எல்லா பாசிட்டிவிட்டியும் தெரியுது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்கீங்க. இந்த மாதிரி படங்கள் ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். மேடம், இன்னொன்று கோரிக்கை, நீங்கள் வந்து அங்கங்கே நான் கோரிக்கை வச்சுருவேன், அது என்னோடய பழக்கம். நீங்கள் வந்து இது பசங்களுக்கெல்லாம் ஐஏஎஸ் அகாடமி இதெல்லாம் வச்சுருக்கீங்க, அதை எங்கள் ஊரில் மதுரையிலையும் வச்சுட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா தேனி, உசிலம்பட்டி இங்கே மக்கள்லாம் வந்து இங்கே வந்து படிக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ள கிராமங்கள் மக்கள். நீங்கள் மதுரையில் ஒன்று ஆரம்பிச்சிங்கன்னா அங்கே ஒன்று இது இருக்கும். எப்படி சினிமாவுக்கு ஒன்று பண்ணுறீங்க, ஐஏஎஸ் அகாடமி பண்ணுறீங்களோ அதே மாதிரி. ஏதாவது சொல்கிறீங்களா? வாங்க கோரிக்கையை நிறைவேற்றிங்கன்னா இதோட என்ன. இன்றைக்கி நான் வந்து இப்போனா நான் விடிய உட்காந்துருப்பேனே. சாரோட கோரிக்கை வந்து மிக விரைவில் நிறைவு செய்யப்படும். ரொம்ப நன்றி. அது சார் டேட்டு கொடுத்தாருன்னா கண்டிப்பாக உடனே செஞ்சுருவோம். நான் அதுக்கு பண்ணுறேன். மக்கள் படிப்பு தான். ஏன்னா படிப்பு ரொம்ப முக்கியம். அந்த அவசியத்தை படமாகவும் சொல்லிட்டோமா. அதனால் ரொம்ப நன்றி மேடம். ஸோ வந்த எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். மோகன்ராஜன் அப்படிங்கிற பாடலாசிரியர் பெயரை ஆரம்பித்தது சசிகுமார் சார். அவர் முன்னாடி இருக்கும்போது நான் எப்பயுமே ஆரம்பித்து தான் சொல்லணும். அந்த பேரை அடையாளப்படுத்தினது மில்லியன் ஸ்டுடியோவுக்கு பெரிய பங்கு இருக்குது. எம்ஆர்பிக்கு பெரிய நன்றி. இந்த படம் வந்து $1 மில்லியன் நான் பண்ணுற 4வது படம். கடந்த 3 படமும் பெரிய வெற்றி படமாக நீங்கள் மாற்றி கொடுத்துருக்கீங்க. மக்களாகிய உங்களுக்கு பெரிய நன்றி. இந்த படமும் கண்டிப்பாக பெரிய வெற்றி படமாகும். அதுக்கு காரணம் பாரி வந்து கதை சொல்லும்போது நான் முழு கதையும் நான் கதை சொல்கிற அந்த கதை சொல்கிற அழகே வேறு. சூப்பராக சொன்னீங்க ப்ரோ. ஆமாம் மேம், ரோஜா மேம் உங்கள் கேரக்டர் வச்சு தான் சொன்னார். நான் அந்த கேரக்டர்லாம் யாருங்கிறத நான் ஈஸியாக விஷுவல் பண்ணிக்க முடிஞ்சுது. சூப்பர் ப்ரோ. நான் வந்து கதை கேட்டுட்டு யுவராஜுக்கு கால் பண்ணேன். யுவராஜ் இவர் சொன்ன மாதிரி எடுத்துட்டாருன்னா, டூரிஸ்ட் ஃபேமிலிக்கு நான் சொன்னேன், அபிகிட்ட சொல்லும்போது, அபி நீ சொன்ன மாதிரி எடுத்துருடா அப்படின்னு. அதே மாதிரி பாரி இதை நீங்கள் சொன்ன மாதிரி எடுங்க, ஒரு எஸ்எம்எஸ்க்கு மேலே ஒரு படமாக வரும். கண்டிப்பாக இது ஒரு பெரிய வெற்றி படமாக அமையப்போகுது பாரி. ஏன்னா இதுக்கு நான் வந்து ஜமா படம் பார்த்துட்டு இந்த மனுஷன் என்னடா இப்படி ஒரு கதை சொல்கிறாரு, அப்படியே டோட்டல் கான்ட்ராஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த மாற்றம். சூப்பர். அப்புறம் ரம்யா மேம் சூப்பராக பண்ணியிருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இன்னும் படம் பார்க்கல, சில விஷுவல்லாம் பார்க்கும்போது ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. ஆங்கிலோ இண்டியன் யாரா பண்ண போகிறா, அப்போ வந்து நீங்கள் உங்கள் பேர் அவர் சொல்லலை. கண்டிப்பாக இந்த படம் உங்களுக்கு பெரிய பேர் கொடுக்கும். அப்புறம் கோபி ப்ரோ, உங்களுடைய லட்சக்கணக்கான விசிறிகளில் நானும் ஒருத்தன். உங்களுடைய எல்லா வீடியோவையும் பார்த்துருவேன். இந்த படத்தில் தலைவன் வந்து ஒரு அந்த ஸ்லாங்கில், பெங்களூர் ஸ்லாங்கில் பேசும்போது நான் வந்து இது யாரா பண்ண போகிறா அப்படிங்கும்போது 2 ஆப்ஷனும் 3 ஆப்ஷனும் அப்போ இருந்தது. அப்புறம் நீங்கள் பூஜையில் அவங்கள பார்த்தோன்னே தலைவங்கிட்ட போயிடுச்சுடா என்னமே சூப்பர் தான் அப்படின்னு எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வந்துச்சு. சூப்பர். பரத் சங்கர் நான் வந்து ரீசெண்டாக சந்தித்த ஒரு நல்ல மனிதர், கம்போசர்.
இந்த பாட்டு எல்லாமே, இந்த படத்தில் வர்றது எல்லாமே வந்து யுவராஜ் வந்து ஒரு அண்ணன் ஸ்தானத்தில் என்னை வச்சு ஒரு படுத்தின ஒரு பாட்டு இது. இந்த பாடம் இப்போ 4 நாளைக்கு முன்னாடி கூட கால் பண்ணி, அண்ணா ஒரு பாட்டு பண்ணோம், 17ஆம் தேதி படம் ரிலீஸ் தானே அப்படின்னு நான் கேட்டேன். அந்த மாதிரி ஒரு அன்பாக வேலை வாங்குறதுல ரொம்ப கராரு. ஏன்னா $1 மில்லியன் பாட்டு எழுதுறதுங்கிறது ஒரு பெரிய சவால். ஏன்னா அவன் ஒரு 11-12 பேர் கொண்ட குழு வச்சுருக்கான். அவங்க எல்லாத்துக்கிட்டையும் லிரிக்ஸ் அனுப்பிச்சு அது ஒரு பெரிய ஒரு ஒர்க் பண்ணுவான். அவ்வளோ பேஷன். அது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. எப்பயுமே என்னை விட்டு கொடுக்காம எங்கூடையும் என்னையும் வந்து ஒவ்வொரு படத்துலையும் கூட்டிகிட்டு வர்றது. ரொம்ப நன்றி யுவா, பெரிய நன்றி. இன்னும் நீ பெரிய இடத்துக்கு போகணும், இது என்னோட மனசார பெரிய ஆசை. நான் எப்பயுமே சொல்லுவேன். அப்புறம் வந்து யாரை விட்டேன்னு தெரியல, சரவணன் சார். இப்போ சமீபத்தில் சந்தித்த மிகச்சிறந்த நல்ல மனிதர். நிறைய கவிதைகள்லாம் சொல்லி டார்ச்சர் பண்ணியிருக்கேன். சீக்கிரம் அந்த புத்தகமாக கொண்டு வரேன் சார். ரொம்ப நன்றி. இவ்வளோ வருஷம் கழித்து சசி சார் தான் ஆரம்பித்தார் என்னோடய லைஃப்பை. இப்போ தான் சமுத்திரக்கனி சாரோட ஸ்கூல் பஸ்ஸில் ஏறியிருக்கேன். அண்ணா நிறையா வந்து உங்களோட பயணிக்கணும்னா, கடைசியாக நீங்கள் சுச்சுவேஷனுக்கு டியூன் இல்லை, அதனால் உங்களை சந்திக்க முடியல, மன்னிக்கணும். அந்த சீக்கிரம் கூப்பிடுங்கண்ணா. ரொம்ப ரொம்ப நன்றி. சேத்தன் சார் சூப்பராக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு அந்த பாட்டு எழுதும்போது 2 பேருடைய கெமிஸ்ட்ரி சூப்பராக இருந்தது மேம். எனக்கு ரொம்ப உங்களை நேரில் பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி மேம். செம்பருத்திலேருந்து நான் உங்களை அவ்வளோ ரசிச்சிருக்கேன். உங்களுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுவேன்னு நான் நினச்சி பார்க்கல. ரொம்ப நன்றி. கண்டிப்பாக இந்த படம் ஒரு மிகச்சிறந்த வெற்றி படமாக இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. நன்றி. நன்றிண்ணா. அனைவருக்கும் வணக்கம். அன்பே டயானா ட்ரெய்லர் லான்ச் ஈவெண்ட்டுக்கு வந்திருக்கக்கூடிய உங்கள் எல்லோரையும் வரவேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. அடுத்து எங்களுடைய அழைப்பையும் அன்பையும் நட்பையும் ஏற்று வருகை புரிந்திருக்கக்கூடிய திரு சசி சார் அவர்களையும் திரு சமுத்திரகனி சார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் வந்து ஒரு ஐஏஎஸ் அகாடமி நடத்திட்டு இருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா பல்வேறு பின்னணியில் வந்திருக்கக்கூடிய மாணவர்களை வந்து ஆகச்சிறந்த ஆளுமைகளாக உருவாக்குவது தான் எங்களோட நோக்கமாக நாங்கள் செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி சிறந்த படைப்புகளையும் படைப்பாளிகளையும் உருவாக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டது தான் இந்த நியோ கேஷில் கிரியேஷன் தயாரிப்பு நிறுவனம். நான் ஏன் ஐஏஎஸ் அகாடமியோட தயாரிப்பு நிறுவனத்தை ஒப்பிட்டு சொல்கிறேன்னா, கல்விக்கு நிகராக நான் வந்து சினிமாவை பார்க்குறேன். ஏன்னா 2மே சமூக மாற்றத்திற்கான ஆயுதமாக நான் இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதுக்கான வரலாற்று சான்றும் இருக்குது. அடுத்து இந்த படத்துக்குள்ளே நான் எப்படி வந்தேன் அப்படின்னா, அதுக்கு முக்கிய காரணம் இரா சரவணன் சார் தான். என்னோட நோக்கத்தையும் எண்ணத்தையும் வந்து நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது அவர் என்னை ஊக்கப்படுத்தினது மட்டும் இல்லாமல், உடனே மேடம் தமிழ் சினிமாவில் நீங்கள் முதல்ல அறிமுகமாகிறதுக்கு ஒரு சிறந்த கதை இருக்குது அப்படின்னு சொன்னதோடு விடாமல் தம்பி யுவராஜை வந்து எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சார். அதோட முடியலை, இன்றைக்கு வரைக்கும் இந்த படத்துக்காக முழு உழைப்பையும் அவர் கொடுத்துட்ருக்காரு. யுவராஜும் சரவணன் சாரும் எந்த பிரச்சனையுமே என்கிட்ட எடுத்துகிட்டு வர்றதில்லை. எதுவாக இருந்தாலும் மேடம் பிஸியாக இருப்பாங்க, சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் நம்ம மேடத்துக்கு கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் இப்போ இன்னைக்கு வரைக்கும் எல்லா உழைப்பையும் 2 பேரும் தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ சரவணன் சாருக்கும் தம்பி யுவராஜுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படம் பண்ணுவோம் அப்படின்னு இந்த கதையை பற்றி என்னோட கணவர்கிட்ட நான் சொன்னேன். பேசிகிட்டு இருக்கும்போது அவர் எந்த மறுப்புமே சொல்லலை. வழக்கம் போல் என்னை ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி எனக்கு உறுதுணையாக இருந்து இதை பண்ணுன்னு சொன்னதுக்கு அவருக்கு இந்த நேரத்தில் நான் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, அன்பே டயானா இது வந்து குடும்பத்தோட எல்லாருமே பார்த்து சேர்ந்து ரசிக்கக்கூடிய படமாக இருக்கும். இது வெறும் பொழுதுபோக்காக மட்டும் இல்லாமல் ஒரு சிறந்த மெசேஜை வந்து டைரக்டர் சொல்லியிருக்காரு. இதை ரொம்ப வெளிப்படையாக சொல்லாமல் ரொம்ப நுட்பமாக கையாண்டிருக்காரு. அதுக்கு டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா, ரோஜா மேம் வந்து ரொம்ப லாங் கேப்புக்கு அப்புறம் ரீஎன்ட்ரி கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். ஸோ ரோஜா மேமுக்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தொடர்ந்து இது மாதிரியான சிறந்த படைப்புகளை நியோ கேஷில் கிரியேஷன் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு பத்திரிகை மற்றும் ஊடகத்துறை நண்பர்கள் எங்களுக்கு எப்பயுமே ஆதரவாக இருக்கணும்னு கேட்டுக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் அன்பே டயானா படக்குழுவினர் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் அண்ட் மீடியா, கனி சார், சசி சார்,
எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக நான் பாரியோட ஜமாலேருந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் ரொம்ப நாள் நண்பர்கள். இந்த ஸ்டேஜ் வந்து ரொம்ப வருஷம் ஒரு கனவுன்னு சொல்லலாம், இப்படி ஒரு ஸ்டேஜ் அமைகிறது. பாரி வந்து ஜமா முடிச்சுட்டு இந்த லைனை ஃபஸ்ட் டைம் சொல்லும்போதே ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா நானும் பெரம்பூரில் தான் இருக்கேன், அவரும் பெரம்பூரில் தான் இருக்கார். ஸோ ரெண்டாவது எக்ஸைட்டிங்கான விஷயம் என்னென்னா, அவர் வந்து என்கிட்ட சொன்னது வந்து ப்ரோ இதை வந்து $1 million பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு செய்தியை சொன்னார். பிக் தேங்க்ஸ் டு யுவராஜ் ப்ரோ. ஏன்னா இது கரெக்டாக போய் சேர வேண்டிய ஒரு படம். ஸோ அண்ட் நியோ கேசல் அண்ட் இராட் என்டர்டெயின்மெண்ட். ஸோ இது கரெக்டான ஒரு ஹேண்ட்ஸில் இருக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அண்ட் அடுத்தடுத்து ஒரு கேஸ்டிங் சொல்லிட்டு வரும்போது இந்த படத்துக்கு வந்து கேஸ்டிங் ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. ஏன்னா எல்லா கேரக்டர்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ ஒரு கேஸ்டிங்காக சொல்லும்போது ரம்யா, கோபி எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு கேஸ்டிங்காக இருந்தது. அவங்க ரொம்ப அந்த ரோலை கரெக்டாக இது பண்ணியிருக்காங்க. அண்ட் சேத்தன் சார் ஆல்சோ என்னோடய ஃபேவரட், ஜமாலேருந்து பார்க்குறோம். அண்டு பரத் ப்ரோ தான் இந்த விழாவின் நாயகன். அண்டு அவர் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஆர்ஆர் சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, அது எல்லாமே ரொம்ப படத்துக்கு ரொம்ப ஆப்டாக பண்ணியிருக்காரு. அண்ட் ஷெல்லி ப்ரோவோட விஷுவல்ஸ் பெரம்பூரை இந்தளவுக்கு அழகாக யாரும் காட்டினதில்லை. அண்டு அதுவே ரொம்ப பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. அண்ட் விஷிங் ஆல் சக்ஸஸ் ஃபார் த என்டையர் டீம். தேங்க்யூ. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. எல்லாருக்கும் மாலை வணக்கம். சார் எல்லோரும் நான் பேசுகிறது ரொம்ப ஆவலை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது கண்டென்ட் கிடைக்கும், நான் எது மாட்டவாருன்னு தெரியல. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் பாரி ப்ரோ ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் நாள் நாங்கள் இது ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தோம். அந்த படத்துக்கு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து அந்த கதையை பற்றி சொன்னார். சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயங்கரமாக சிரித்து கண்ணில் தண்ணீரே வந்துருச்சு. அந்தளவுக்கு கதை செம்ம காமெடியாக இருந்துச்சு. அவர் ஜமான் ஒரு படம் பண்ணார், அதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு. பார்த்தோன்னே கண்டிப்பாக சொன்னேன், இந்த படம் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டு. யுவராஜ் ப்ரோட சொன்னேன், சூப்பர் ஹிட்டு தான் ப்ரோ. இந்த வருஷத்தில் பிளாக் பஸ்டர் படமாக இருக்கும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் ப்ரோ. சேத்தன் சார், அதுக்கப்புறம் ரம்யா மேம், பரத் ப்ரோ, அதுக்கப்புறம் ஷெல்லி ப்ரோ, மறந்துடுச்சு ப்ரோ பேர், கோபி ப்ரோ, சரவணன் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ. நன்றிண்ணே. ஜமாவோட டைரக்டர் கதை சொல்கிறாரு அப்படின்னு சொன்னாங்க. நான் பயந்துகிட்டே போனேன். பட் பயப்படுற மாதிரி எதுவும் இல்லாமல் படம் இருந்துச்சு. யுவராஜ் சார் தேங்க்யூ. நான் பார்த்த ப்ரொடியூசர்லேயே ரொம்ப சின்சியரான ஒரு ப்ரொடியூசர். நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லை. இன்னொரு படம் ஷூட்டிங் போயிட்டுருக்கும்போது போய் பார்த்தோம். அங்கே வந்து நின்றுட்டே இருந்தார் த்ரூ அவுட். இந்த ஷூட்டுக்கும் அப்படி தான், டெய்லி வருவார், நின்றுட்டே இருப்பார். எங்கே செலவு பண்ணணும், எங்கே செலவு பண்ணக்கூடாது, அது எல்லாமே பார்த்துட்டே இருப்பார். வெரி சப்போர்ட்டிவ். நேற்று நைட் 2 மணி கூட மெசேஜ் அனுப்பிச்சார். தென் பாரி ப்ரோ தேங்க்யூ. சூப்பரான ஸ்டோரி. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் சொன்னார், எல்லா சீன்ஸுமே நம்ம நினச்சதை விட பெட்டராக வந்திருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னார். வெரி ஹாப்பி ப்ரோ. கதை சூப்பராக இருந்துச்சு. ஸ்க்ரீன் ப்ளே சூப்பர். ஆக்டிங் ஆல்சோ ரொம்ப சூப்பர். ரம்யா மேம் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்க டான்ஸ் எல்லாருக்குமே தெரியும். இவங்க எப்படி நடிப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். ஃபஸ்ட் டேலேருந்தே அடித்து தூக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. பெரிய பெரிய டயலாக்ஸ் அப்படியே ஒரே டேக்கில் பேசுகிறது. சூப்பர் ரம்யா. கோபி சார், ஃபஸ்ட் படம் நான் தான் டிஓபி, செகண்ட் படமும் நான் தான் டிஓபி. பரத் சங்கர் சச் அ ஸ்வீட் ஹியூமன் பீயிங். அது அப்புறமா வேறு ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறேன். சார் தேங்க்யூ. சசி சார், சமுத்திரக்கணி சார் தேங்க்யூ. சேத்தன் சார் தேங்க்யூ சார். ரோஜா மேம் தேங்க்யூ மேம். சார் தேங்க்யூ. பரத் சார். பரத் சங்கர் இந்த படத்தோட இசையமைப்பாளர். அன்பே டயனா பற்றி சொல்லணும்னா ஃபஸ்ட்டு திருப்பி அதே கதை சொல்ல ஆரம்பிக்கும் போது பாரி வந்து சொன்னோன்னே, பெரம்பூர், நான் சென்னை பையன்தான். பெரம்பூர் நிறையா விசிட் பண்ணியிருப்போம், கிராஸ் பண்ணி போயிருப்போம், ஐசிஎஃப் பஸ் ஏறி இருப்போம், 29C பிடிச்சிருப்போம், எல்லாமே இருக்கும். பட் ஆனால் பெரம்பூருன்ற ஒரு அது தனி வேறு ஏதோ ஒரு பிளானட் மாதிரி இருந்துச்சு அவர் சொல்லும்போது. அந்த ஊருக்கு நம்ம போய் எப்படியாவது பார்த்துடணுன்ற அளவுக்கு அதில் ஒரு ஆவல் க்ரியேட் ஆனிச்சு. அது வந்து நான் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் வந்து அந்த கதையை பற்றிலாம் சொல்லும்போது, என்ன ரொம்ப எக்ஸைட்டிங்காக பேசிகிட்டு இருக்க, செமையாக இருக்குது போல் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தபோது தான் எனக்கே புரிஞ்சிச்சு
என்ன அறியாமல் அதில் ஒரு பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் ஒன்று க்ரியேட் ஆச்சு. ஸோ நான் இதுக்காகவே ஒரு 3-4 தடவை போய் பெரம்பூர் அவர் சொன்ன எல்லா ஸ்பாட்டையும் போய் சுற்றிட்டு வந்தேன், எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. ஏன்னா வேற ஒரு ஊர் அப்படின்னா அங்கே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு எதாவது இருக்கும். இது நம்ம ஊர், பட் இது நம்மளாம் இவ்வளோ நாள் தெரிஞ்சுக்காமல் இருந்திருக்கோமேன்னு சொல்லிட்டு போய் சும்மா ஒரு ரவுண்டு அடித்து பார்த்துட்டு, அவர் இந்த படத்தில் வச்சிருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாருமே அவர் ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்க எல்லாரும் ரியல் லைஃப் கேரக்டர்ஸோட இன்ஸ்பிரேஷன்ஸ். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஃபிலிம். ஆல்பமாகவும் சரி, மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோராகவும் சரி, பர்ஃபார்மன்ஸஸ், ஸ்க்ரீன் ப்ளே எல்லாமே எங்களுக்கு பயங்கர திருப்தியான ஒரு வேலையை பார்த்த மாதிரி நான் உணர்கிறேன். நான் ஒரு ரசிகனாக சொல்கிறேன், படம் பார்த்ததை வச்சு சொல்கிறேன். அண்ட் தேங்க் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு நான் யுவராஜ், நரேன் இவங்க 2 பேருக்கும் தேங்க் பண்ணுறேன். $1 மில்லியன் டீம், ஷாஜன், விவேக், எவ்ரிபடி அண்ட் பாரி ரொம்ப ரொம்ப நன்றி. பார்த்தா, ஷெல்லி 2 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய வேலைகள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ரம்யா, சேத்தன் சார், ரோஜா மேம், அது மாதிரி கோபி ப்ரோ, இருக்கிற எல்லா கேரக்டர்ஸும் வெடின்னு வெடிச்சிருக்காங்க. செமையாக இருக்குது. மொத்தமாகவே திருப்பி எல்லாருமே இதை தான் சொல்கிறோன்ற மாதிரி ஆகிற மாதிரி இருக்குது எனக்கு. பட் ஸ்டில் உண்மையாலுமே ரொம்ப ரொம்ப ஒரு ஹோல்சமான ஒரு ஃபீலிங் இந்த படத்துக்கு ஒர்க் பண்ணி முடிக்கும்போது ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி உங்களுக்கும் இருக்குன்றதை நான் நம்புகிறேன். வந்திருக்கு இந்த இருக்கிற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. சமுத்திரக்கனி சார், சசிகுமார் சார், சரவணன் சார், சத்யா மேம், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ ப்ரோ. ஸோ அந்த சோல்ஃபுல்லான பாடல்கள்லாம் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. ஸோ அப்போ தெரியும் இவரோட பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் என்ன அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்குறோம். ஸோ வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். சமுத்திரக்கனி சார், சசி சார், மகிழ்ச்சி உங்களை சந்திக்கிறது. நான் அன்பே டயானா படம் பார்த்துருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படம். நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஜமாக்கும் அன்பே டயானாக்கும் சம்மந்தமே இல்லை அப்படிங்கிற மாதிரி. எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்ச இது அஃப்கோர்ஸ் பெரம்பூர், அந்த சென்னையோட லைஃப்பை சொல்கிறாங்க அப்படிங்கிறத தாண்டி சேத்தன் சாரோட ஒர்க்கும் ரோஜா மேம், அவங்க 2 பேரோட இது ஒரு ஏஜ்டாக இருக்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அவங்க லைஃப்பை பற்றி ரொம்ப அழகாக ரைட்டராகவுமே பாரியோட ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சென்சிபிளாக இருந்தது. இது அவரோட ஒர்க்கில் எனக்கு இந்த படம் விடுதலை பண்ணியிருக்காங்க, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இது உண்மையிலே ரொம்ப எக்ஸப்ஷனலான ஒர்க் சார். இது ஒரு காது கேட்காம அந்த சேலஞ்சஸை காமிச்சிக்காமல் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கேரி பண்ணியிருந்தீங்க. ஆக்டராகவுமே இது ஒரு பெரிய இதிலேருந்து அடுத்தடுத்த நகர்வு ரொம்ப பெரிய நகர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பாரியோட ஜேர்னி ஆக்சுவலாக எல்லாருக்குமே, ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே இது ஒரு பெரிய அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப பெரிய இன்ஸ்பிரேஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம 13 நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணோம். அதுக்கப்புறம் நான் கபாலி காலா ஒர்க் பண்ணும்போது வேறு ஃபிலிம்ஸு, ஃப்ரெண்ட்ஸோட ஃபிலிம்ஸ்லாம் ரொம்ப சின்ன கேரக்டர்ஸு நான் அசஸ் பண்ணுற ஃபிலிம்ஸ்லேயும் வருவான். ரொம்ப மினிமலான கேரக்டர், அதுக்கே பெரிய போராட்டமாக இருக்கும் அந்த ஒரு இது வர்றது அப்படிங்கிறது. எனக்கு பாட்டில் ராதா பண்ணும்போது ஃபஸ்ட்டு நான் காஸ்ட் பண்ண கேரக்டர் பாரி தான். அவனோட ஒர்க்கு, லிட்ரேச்சர் படிக்கிறது, மற்ற விஷயங்கள் எனக்கு வெறுமனே ஆக்டரு நம்ம வாய்ப்பு கேட்குறோம், தேடுறோம் அந்த மாதிரி இல்லாமல் தொடர்ந்து தன்னை தயார்படுத்திக்கிட்டே இருக்க விஷயம் பண்ணிக்கிட்டே இருப்பான் பாரி. இப்போ வேல்பாரி பற்றி பேசினோம்னா வேல்பாரி நாவலோட இல்லை ஒவ்வொரு கேரக்டர் பற்றி, ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் பற்றியுமே ஒரு டைம் அவன் சொல்லிக்கிட்டே இருந்தான். எனக்கு பாட்டில் ராதாவில் நிறைய ஆக்டர்ஸ் நிறைய டைலாக்ஸ் அவங்க ஓனாக பண்ணுவாங்க. மோஸ்ட்லி எனக்கு பிடிக்காது, அதை நான் கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி அவாய்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் பாரி பண்ணது மட்டும் நானே கூட இந்த மாதிரி எழுதியிருக்க முடியாதுன்ற மாதிரி என்னை சர்பாஸ் பண்ணுற மாதிரி இருந்தது அந்த வேர்ல்டு. ஏன்னா அந்த வேர்ல்டு தெரியாது, அது ரொம்ப சாலிடாக ஆத்தென்டிக்காக பேசிட முடியாது அந்த ஒரு குடிகாரனாகவும் நான் க்ரியேட் பண்ணுற வேர்ல்டுக்குள்ளே புதுசாக வர ஒரு ஆக்டரால். ஆனால் அவன் ஒரு 6 மந்த்ஸாகவே ஆல்மோஸ்ட் 85 kgலேருந்து 50+ அந்த மாதிரி வந்தது. 7-8 மாதமாக தாடி இதெல்லாம் ஸ்கின் அலர்ஜி ஆகிட்டு அது படம் முடித்து ட்ரீட்மெண்ட் போன அளவுக்கு பெரிய எஃபர்ட் அது அவனோட ஜேர்னி அப்படிங்கிறது. இப்போ ஜமாலேருந்து அன்பே டயானா அப்படிங்கிறது இந்த படம் எனக்கு ஆக்சுவலாக எனக்கு பர்சனலாகவே பாரியை நல்லா தெரிஞ்சுமே எனக்கு பெரிய சர்ப்ரைஸ் தான். அது ரொம்ப சீரியஸாக ரூட்டடான ஒரு ஃபிலிம் பண்ணிவிட்டு அதுலேருந்து ரொம்ப கமர்ஷியலாக ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னராக ஜாலியாக பண்ணியிருக்கிறது அப்படிங்கிறது எக்ஸப்ஷனல் ஒர்க்கு. நிச்சயமாக யுவராஜ்க்கு நன்றி, மகிழ்ச்சி. நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக ரொம்ப சென்சிபிளான ஃபிலிம்ஸாக தொடர்ந்து நீங்கள் இது பண்ணுறீங்க, அதை ரொம்ப அழகாகவும் ப்ளேஸ் பண்ணுறீங்க. ஈவன் இதோட ப்ரொடக்ஷன் பப்ளிசிட்டி டிசைனுமே ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம அப்பீலிங்காக போஸ்டர்ஸ் பார்க்கும்போது ஈவன் ட்ரெய்லர் ரொம்ப செம்ம ஐடியா, ட்ரெய்லரோட ஐடியா ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஈவன் சாங் பரத் நல்லா பண்ணியிருந்தீங்க.
அண்ட் கோபி அவரோட ஒர்க், ரம்யா அவங்க ஒர்க் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் ஒரு ஷெல்லியோட அருவி பார்த்ததுலேருந்தே எனக்கு அவரோட ஒர்க் ரொம்ப பிடிக்கும். அண்ட் வாழ்மே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஷெல்லி பண்ணுறாரு அப்படின்னோடனே ரொம்ப சந்தோஷப்பட்டேன் நான். நிச்சயமாக இந்த படம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ரொம்ப முக்கியமான ஒரு ஒர்க்காகவுமே இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஒரு கமர்ஷியல் ஃபில்முக்குள்ளேயுமே தன்னோட பர்சனாலிட்டியை, தன்னோட சென்சிபிலிட்டியை வந்து அங்கங்கே வச்சிடுற ஒரு ஃபில்ம் மேக்கர்ஸ் வந்து ரொம்ப ரெஸ்பெக்டபுளாக அப்ரிஷியேட் பண்ணப்படுவாங்க. பாரி இதில் வந்து நிச்சயமாக அவர் சேத்தன் சாரோட கேரக்டர், அவங்க ரோஜா மேமோட கேரக்டர் வந்து எழுதின விதம், அவங்கள கம்ப்ளீட் பண்ண விதம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான ஒரு போயட்ரி மாதிரி இருந்தது அவங்களோட போர்ஷனே. நல்ல ஒர்க். மகிழ்ச்சி மகிழ்ச்சி. நன்றி. வணக்கம். ஏடா அப்படி பார்க்குறேன்? அப்படிலாம் பார்க்காத, எனக்கு நர்வஸ் ஆகும். பாரி முதல்ல வந்து இந்த கதை எனக்கு நரேட் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு கேட்டேன். நீங்கள் தான் ஃபாதர் அப்படின்னாரு. எனக்கு என்னடா ஒரே ஃபாதராகவே போயிட்டுருக்கோம். நண்பன் கனியெல்லாம் வந்து இன்னும் யூத்தாகவே இருக்கிறான், நம்ம மட்டும் ஃபாதர் அப்படி இப்படின்னு. நீ யங் ஃபாதர், அதோட டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதனால் ஒரு சின்ன ஒரு இது அப்ரிஹென்ஷனோட தான் கேட்டேன். பட் கதை கேட்டு முடித்த உடனே இது ஃபாதர் இல்லை கிராண்ட் ஃபாதராக இருந்தாலும் நான் பண்ணுறேன் பாரி அப்படின்னு சொன்னேன். அவ்வளோ அழகாக எழுதியிருக்காப்புல. என்னோட கேரக்டர் மட்டும் இல்லை, எல்லாரோட கேரக்டர் ஆர்க்கும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஒரு கம்ப்ளீஷனோட பியூட்டிஃபுல்லாக வந்து லேண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. எல்லா கேரக்டர்ஸும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது, ரொம்ப நல்லா. அதே மாதிரி அது வந்து பிக் ஸ்க்ரீனுக்கு ட்ரான்ஸ்லேட் ஆகுறதும் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக ஆகிருக்கு. ஷூட்டிங் பண்ணும்போதே நமக்கு அது தோணுச்சு. ப்ரில்லியன்ட் ஃபிலிம். கண்டிப்பாக அது உங்களை நெக்ஸ்ட் லெவலுக்கு கூப்பிட்டு போவோம் பாரு. அண்ட் நீங்கள் மட்டும் இல்லை, ரம்யா, கோபி, பரத், அஃப்கோர்ஸ் நீங்கள் ஏற்கனவே அங்கே இருக்கீங்க, இன்னும் மேலே போவீங்க. அண்ட் ஷெல்லி ப்ரோ சார். அண்ட் பிக் தேங்க்ஸ் டு சத்யா மேம், சரவணன் சார், அண்ட் நம்ம யுவராஜ் சார். எங்கே இருக்கு? வணக்கம் எல்லாருக்கும். நன்றி, வணக்கம். அண்ட் இங்கே வந்ததுக்கு சசி சார், சமுத்திரகனி, தேங்க்யூ ஸோ மச். சார் எனக்கா இல்லை ஃபிட்னஸுக்கா? இறைவனுக்கு நன்றி. எனக்கு முந்தின நாள் தான் கூப்பிட்டாரு. நீங்களும் அதில் ஒரு தயாரிப்பாளராக இருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது, வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். வாழ்த்துக்கள் யுவராஜ் சார், வாழ்த்துக்கள் சார். நீங்கள் தொட்டதெல்லாம் பொண்ணாகும். வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள் மேடம். நீங்கள் சினிமாவை ஒரு கருவின்னு சொன்னீங்கல்ல, சமூகத்தை மாற்றக்கூடிய கருவின்னு, அதை நான் 100% நம்புகிறேன். என் தம்பி சசி, ஒரு படைப்பில் எல்லோரும் உண்மையோடு உழைச்சிருந்தாங்கன்னா அது திரையில் தெரியும். நம்ம தனித்தனியாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஆடியன்ஸ் உணர்வாங்க. அவங்களுக்கும் அதை சொல்ல தெரியாது அப்படின்னு என்னுடைய குருநாதர் சொல்லுவார். அந்த மாதிரி தான் இந்த படைப்பு ரொம்ப நிறைவாக தெரியுது. வாழ்த்துக்கள். ஜமா, நான் படம் பார்க்கல, அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் பார்த்தது. அப்படி ஒரு படம் எடுக்கிறதுக்கே நிறைய தைரியம் வேணும். இவனை மாதிரி ஒருத்தனெல்லாம் எதிரில் வச்சுட்டு நடிக்கணுன்னா சாதாரண விஷயம் கிடையாது. பேய் நான் பார்த்து ஒரு காலகட்டத்தில் 8:30 மணிக்கு விடாத கருப்பு தமிழ்நாடுக்கு ஒரு டாப்பாங்கல் வச்சா அப்படி ஒரே டைமில் ஒரு குதிரை ஓடுற சத்தம் கேட்கும். அதுக்கு சொந்தக்காரன் அவன் தான். எங்கேயோ போயிடுவான் அப்படின்னு நினச்சி பார்த்த ஒரு நண்பன், இறைவன் கொஞ்சம் ஒரு சின்ன தேக்கத்தை கொடுத்தான். ஒவ்வொரு முறை பார்க்கும்போது சொல்லுவேன், பொறுமையாடுறா, வந்துடுவடா, பொறுமையாடுறா, உன்னுடைய திறமைக்கு எங்கேயோ வந்துடுவடா மச்சி. அவனை அந்த பொறுமை இன்றைக்கி அவனை அடுத்த தளத்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கு. மச்சி நீ சூப்பராக வருவடா, சூப்பராக வருவ. ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ரொம்ப நல்லா இருக்குடா தம்பி. அலைகள் ஓய்வதில்லை பார்க்கும்போது ஒரு ஃபீல் வந்துச்சுல்ல, நம்மளை மாதிரி இருக்க பசங்க பக்கத்தில் சப்பா ஒரு பொண்ணு வந்துச்சுனாலே ஒரே பதட்டமாயிரும். கடலோர கவிதைகள் பார்க்கும்போது
ஜெனிஃபர் டீச்சர் பார்க்கும்போது, அப்புறம் என்னுடைய டைரக்டர் வெற்றிமாறன் சார் பண்ணியிருந்தார்ல ஆடுகளம், அதான் மதுரையில் ரயில்வே காலனி மாதிரி, அதான் கேட்டேன் மதுரையில் அந்த ஏரியா பேர் என்னடா அப்படின்னு தம்பிட்டேன். அந்த மாதிரி பெரம்பூரில் இப்போ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றத நீ காட்டியிருக்க. பெரம்பூர் ஒரு சுற்றுலாத்தலம் மாதிரி ஆக போகுது இந்த படத்துக்கு அப்புறம். நம்முடைய இசையமைப்பாளர் சொன்னார் இல்லையா, நான் போய் பார்த்தேன் இந்த இடத்தெல்லாம் அப்படின்னு, அந்த மாதிரி ஆக போகுது. மிகப்பெரிய வெற்றி அடையும். உண்மையாக உழைச்சிருக்கோம், ரொம்ப நேர்மையாக இருந்திருக்கோம். கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் நம்மளை கையை பிடிச்சிக்கும், விடாது. வாழ்த்துக்கள். இன்னும் நிறைய வெற்றிகள் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்த்துக்கள் மேடம். தம்பி கோபி, ஃபோனை எடுத்து ஆரம்பித்த பார்த்தியா, நான் அப்படியே பார்த்தேன், கடைசி பார்த்தா வரைக்கும் வந்தேன். பார்த்தாக்கப்புறம் சசி டச் வந்துட்டு அடுத்து ஆரம்பிப்பான் போல் இருக்கு ஃபுல் லைனு அப்படின்னா டக்குன்னு. உனக்கு ரொம்ப பெரிய ஃபேன் நான். சுதாகருக்கும் உனக்கும் நிறைய நேரங்களில் ரொம்ப டென்ஷனாக இருக்கும்போது ஏதோ ஒன்று பார்த்துட்டு அவ்வளோ மகிழ்ச்சியாக விழுந்து சிரிச்சிருக்கோம். வாழ்த்துக்கள். இதில் ஒர்க் பண்ண ஒவ்வொருத்தருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தினா வாழ்த்துக்கள்டா தம்பி, உன்னுடைய உலகமே வேறு. நீ சொன்ன மாதிரி அந்த உலகத்தை தொடுறதுக்கெல்லாம் நிறைய தைரியம் வேணும். இன்னும் நிறைய பண்ணு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். நல்லா வருவோம், வாழ்வோம், வெல்வோம். வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். நம்போ சிவசம்போ பண்ணும்போது நான் மேடம்கிட்ட போய் பார்த்தேன், மேடம் இந்த ரோல் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு. நடித்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னாங்க. இல்லை வாங்க மேம்னு சொல்லி சம்போ சிவசம்போ நடித்தாங்க. அதற்கு பிறகு இப்போது பார்க்குறேன் அவங்களுக்கு திரையில். வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். எல்லாருக்கும் வணக்கம். தம்பி சுதர்சன் சொன்ன மாதிரி அன்பே டயானா படத்தில் இரா சரவணன் எப்படி, இரா என்டர்டெயின்மெண்ட் எப்படி அப்படின்னு சசிகுமார் சார் தொடங்கி என்னுடைய சொந்தக்கார பத்திரிக்கையாளர்கள் வரைக்கும் நிறைய பேர் கேட்டாங்க. நியாயமாக நானுமே யுவராஜ் சார் தான் கேட்டேன். ஏன்னா தயாரிப்பாளர்னால் பணம் போடணும். நான் பணம் போட்டிருக்க வாய்ப்பில்லைன்னு எல்லாருக்குமே தெரியும். சசிகுமார் சாரும் அகிலனும் இல்லைன்னா நான் என்றைக்கோ ஊருக்கு பார்க்க போயிருப்பேன். அப்படி இருக்க இந்த படத்தில் தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படிங்கிற தகுதி எப்படி கிடைச்சிச்சுங்கிறது பெரிய ஆச்சரியம். அது ப்ரமோஷன் டைமில் தான் எனக்கே தெரியும். யுவராஜ் வந்து இயக்குனர் பாரியை என் அலுவலகத்துக்கு அழைச்சிட்டு வந்து கதை சொல்ல சொன்னார். கதை சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஒவ்வொரு பாத்திரமும் அதோட தன்மையும் எப்படி இருக்குன்னு சொல்லி பாரி நடித்து காட்டி அந்த கதையை சொல்லி முடித்தார். யுவராஜ் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டப்போ, என் கையில் காசு இருந்தால் இந்த படத்தை நானே தயாரிச்சிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். உன் கையில் காசு இல்லைன்னா கூட இந்த படத்தை நீ தயாரிப்ப அப்படின்னு சொல்லி தயாரிப்பாளர்களில் ஒருவராக என்னை ஆக்கியிருக்காரு. அந்த விதத்தில் யுவராஜ்கிட்ட நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் அதை செஞ்சு கொடுக்குற சாமி அவர். மிக குறிப்பாக நேற்று நைட்டு நான் பேசினப்போ, ஏன்பா இவ்வளவு கஷ்டப்படுற அப்படின்னு கேட்டேன். ஏன்னா ஒரு 3 வெற்றி படங்களை கொடுத்துட்டீங்க, இதுக்கு மேலேயும் உங்களை நிரூபிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நைட்டு 2 மணிக்கு உட்காந்து போஸ்டர் எங்கெங்கெல்லாம் ஒட்டியிருக்கோம், பேனர் எங்கெங்கே வச்சுருக்கோம், ஏன் பார்க்குறீங்க கேட்டப்போ, பாரி இந்த முதல் படத்துக்கு இந்த மாதிரியெல்லாம் நல்ல ப்ரொமோஷன் இருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு சொன்னாப்ல சார் அப்படின்னாரு. வேறு எந்த பதிலும் சொல்லலை. ஒரு இயக்குனருடைய கனவுக்காக இந்தளவுக்கு ஆத்மார்த்தமாக உழைக்கிற ஒரு தயாரிப்பாளர் கிடைக்கிறது பெரிய விஷயம். யுவராஜ் வந்து தயாரிப்பாளர்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி இராசரன் பேரை சேர்த்ததில் பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனால் அதுக்கு இன்னொரு தயாரிப்பாளர் ஒத்துக்கிட்டது மிகப்பெரிய விஷயம். அவங்க சொன்ன மாதிரி சினிமாங்கிறது மிகப்பெரிய கருவி, மிகப்பெரிய ஆயுதம். அதுலேயும் குறிப்பாக தமிழ் சினிமாங்கிறது மிகப்பெரிய ஆயுதம். இன்றைக்கும் நாம் சிஎம்ஐ சினிமாவிலேருந்து தான் செலக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் மேம் நீங்கள் நடத்துகிற ஐஏஎஸ் அகாடமிக்கு நிகரானது தான் சினிமா தயாரிப்போம். அதுலேயும் இந்த மாதிரி தங்கமான தயாரிப்புகள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். பணத்தை போட்டாங்க, படத்தை பார்த்தாங்க, இடையில எந்த இடையூறும் இல்லை, எந்த தலையீடும் இல்லை. அதனால் நீங்கள் நிறைய படங்கள் பண்ணணும். உங்கள் வரவு பொன் வரவாக மாறட்டும். இந்த நல்ல நிகழ்வுக்கு, அன்பே டயானாங்கிற நல்ல படத்தோட நிகழ்வுக்கு நல்ல விருந்தினர்கள் 2 பேரை கூப்பிடலாம் அப்படின்னு தோணுனப்போ, விருந்தினர்கள் கோடி பேர் இருக்காங்க, ஆனால் நல்ல விருந்தினர்கள் குறைவான ஆட்கள் தான் இருக்காங்க. அதுவும் குறிப்பாக தமிழ் சினிமாவில் இருக்கிற மிக நல்லவர்கள் அப்படின்னா சசிகுமார் சார் பேரை, சமுத்திரக்கனி சார் பேரை தவிர்க்கவே முடியாது. அதுவும் எங்கள் இல்லத்தில் ஒருவர் மாதிரி சசிகுமார் சார். யுவராஜ் சார்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி சசிகுமார் சார், சமுத்திரக்கனி சார் 2 பேர் என் சைடில் அப்படின்னேன். 2 பேர் தான் சார் படத்தோட மொத்த சைடில் அப்படின்னாப்புல.
ஹைதராபாத்தில் இந்த கனிசாருக்கு நேற்று ஃபோன் பண்ணேன். இந்த படத்தில் அவருடைய பார்ட்னர் எதுவுமே இல்லை. ஆனால் இன்னொரு படத்துக்காக விமானம் பிடிச்சி ஓடி வர்ற ஒரு வேகம் இருக்குல்ல, அது வந்து வேறு யாருக்கும் இருக்குமான்னு எனக்கு தெரியல. அது இன்னொரு படத்தை கைதூக்கி விட, இன்னொரு படத்தை கொண்டாட வைக்க, தன்னோட மொத்த வேலைகளையும் விட்டுட்டு வந்த அந்த 2 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. பாரி, இந்த படத்துக்கு அப்புறம் நீங்கள் பிடிக்க முடியாத அளவுக்கான ஹீரோவாக இருப்பீங்க. அப்பேற்பட்ட உழைப்பை போட்டிருக்கீங்க. அப்பேற்பட்ட ரசனையாக அந்த படத்தை நீங்கள் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் நினச்ச கனவுகள் யாவும் ஈடேறி டேட் கொடுக்க முடியாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க பாரி. அதுலேயும் மிக குறிப்பாக ஹீரோயின் பற்றி நான் பேசியாகணும். ஏன்னா கதையை கேட்டதுக்கப்புறம் யார் அந்த கேரக்டர் பண்ண போகிறது யார் அப்படின்னு கேட்டேன். நான் மறைக்காமல் சொல்கிறேன், உங்கள் ஃபோட்டோ ஒரு காமிச்சப்போ எனக்கு அவ்வளோ திருப்தி இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. ஆனால் படம் பார்த்தப்போ பொலிர்னு நீங்கள் என்னை அரைஞ்ச மாதிரி இருந்துச்சு. என்னையாடா குறைச்சி எடை போட்டேன் அப்படிங்கிற மாதிரி பிரமாதமாக இருந்துச்சு. சின்ன சின்ன விஷயங்கள்ல அவங்க பண்ணியிருக்கிறது, அதே மாதிரி ஹாக்கி ஸ்டிக்கு எடுத்து அவங்க கிளம்புறப்பெல்லாம் நான் எந்திரிச்சுன்னு கைத்தட்டினேன். அப்பேற்பட்ட விதமாக இருந்துச்சு. இந்த படத்தில் நடித்த எல்லாருமே மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காங்க. குறிப்பாக ரோஜா மேம், இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற 80% பெண்கள் எப்பேற்பட்ட கஷ்டங்களை தாங்கிட்டு அந்த குடும்பத்தை ஒரு வேறாக நின்று காப்பாற்றுறாங்க அப்படிங்கிறத இதை விட சொல்லவே முடியாது. நான் பாரிட்ட ஒரு விஷயம் சொன்னேன். பாரி, இனி உங்கள் படங்களில் எதுலேயுமே சேத்தன் சாரை தவிர்த்துட்டு நீங்கள் படமே பண்ண முடியாது அப்படின்னு சொன்னேன் பாரிட்ட. அப்பேற்பட்ட அளவுக்கு பிரமாதம். சேத்தன் சார் வர்ற ஒவ்வொரு சீனும் தெரிக்கும். கனி சார் சொன்ன மாதிரி நமக்கான வெற்றி எப்படி அமைதுங்கிறது இல்லை, கடைசி ஓவரில் விளையாடுறவர் தான் மிகப்பெரிய கவனத்தை திருப்புவார். அதனால் இனிதான் சார் உங்கள் பொற்காலம் இன்னும் பெருசாக ஆரம்பிக்குது. படத்தில் நடித்த அத்தனை பேருக்கும் கோபி சார் அப்படிலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அவர் பரிதாபங்கள் கோபி, இனி கொண்டாட்டு கோபி, அந்தளவுக்கு அதாவது படத்தின் மொத்தத்தையும் தன் பக்கம் திருப்புற அளவுக்கு பண்ணியிருக்கிறாரு. தம்பி சுதர்சன் தொடங்கி இந்த படத்தில் யார் பேரும் குறிப்பிட மறந்துடுவேன். ஏன்னா அத்தனை கதாபாத்திரம், ஒரு குட்டி குழந்தை வரைக்கும் அவ்வளோ பிரமாதமாக அவ்வளோ அற்புதமாக நடிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக பாடல்கள், இசை, எழுதியவங்க. அந்த நேற்று நைட்டு வந்து ஒரு சாங் காமிச்சார். இது வந்து ரோலிங் டைட்டில் இப்போ இந்த சாங் சார் அப்படின்னாரு. படம் பார்த்துட்டு போகிற ஒவ்வொருத்தர் கையிலையும் ஒரு பூச்செண்டை கொடுத்துட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்பேற்பட்ட பாட்டு. $1 மில்லியன் கம்பெனி அப்படின்னாலே அந்த படத்தோட பாடல்களுக்கு கேரண்டி சொல்லலாம். அவ்வளோ ஆத்மார்த்தமான இசையை கொடுத்த, பாடல்களை கொடுத்த அத்தனை பேருக்குடைய நன்றி. குறிப்பாக ஒளிப்பதிவாளரை நான் மிக குறிப்பிட்டு பாராட்டணும். உள்ளதை வச்சு நல்லது பண்ணுறதில் பின்னிட்டிங்க சார், ரொம்ப அற்புதமாக இருக்குது. கலை இயக்குனர், காரியக்காரர், ஆமாம். பெரம்பூரை விஜய் சாருக்கு முன்னாலேயே பாரி செலக்ட் பண்ணிட்டாப்புல. நம்ம எல்லாரும் சுற்றி பார்க்குற சுற்றுலாத்தலமாகவே பெரம்பூர் மாறிடும். அப்பேற்பட்ட அந்த கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு பெரம்பூரை காட்டியிருக்கிறாங்க. மொத்த படக்குழுவுக்கு என்னுடைய அன்பான முத்தங்கள். இப்பேற்பட்ட படத்தில் என் பேரை இணைச்சது எனக்கு வாழ்நாள் பெருமை. குறிப்பாக என் பசங்க கேட்டுகிட்டே இருப்பாங்க, சார் எப்போ தான்ப்பா கமர்ஷியல் படம் பண்ணுவீங்க? என் பையன் சஞ்சனா 2 பேருமே கேட்பாங்க. ஒரு கமர்ஷியல் படத்தை டைரக்ட் பண்ணலைன்னா கூட ஒரு கமர்ஷியல் படத்தை தயாரிப்பில் நான் ஒருத்தனாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. குட் நைட், லவ்வர், டூரிஸ்ட் ஃபேமிலி 3 வரலாற்று வெற்றி படங்களை, கவனத்தை திருப்பக்கூடிய படங்களை, மிக முக்கியமான படங்களை யுவராஜ் கொடுத்துட்டாரு. மறுபடி அவர் தன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் அன்பே டயானா அவருக்கு மிகப்பெரிய வெற்றியை தரணும், மிகப்பெரிய கொண்டாட்டத்தை கொடுக்கணும்னு நான் ரொம்ப ப்ரே பண்ணேன். ஏன் அப்படின்னா, நான் இதை கொஞ்சம் பேசலாம்னு நினைக்கிறேன். யுவராஜ் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி படம் வந்து 100 கோடி கலெக்ஷனில் சேர்ந்த படம். அவர் மிகப்பெரிய அளவுக்கு சந்தோஷமாக, உற்சாகமாக, கொண்டாட்டமாக இருந்திருக்கணும் ஒரு தயாரிப்பாளராக. ஆனால் அந்த சூழல் அவருக்கு இல்லை. சில பேர்கிட்ட பேசினப்போ அவங்க சொன்னது, சார் யுவராஜ் இனி தனி மரம் அப்படின்னாங்க. அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை, என்ன மாறுபட்ட கருத்துக்கள், அதெல்லாம் எதுவும் எனக்கு தெரியாது. ஆனால் யுவராஜோட நான் அதுக்கப்புறம் தான் ரொம்ப நெருங்கி பழகினேன். அதாவது விதைக்க தெரிஞ்ச மரம், விதைகளை பரப்ப தெரிஞ்ச மரம், விழுதுகளை வலுவாக ஊன்ற தெரிஞ்ச எந்த மரமும் தனி மரம் ஆகாது. அவர்கிட்ட இருந்த டீம் பிரிஞ்சு போயிருக்கலாம், ஆனால் அடுத்து அதை விட வலுவான டீமை ஜாசன் உள்ளிட்ட லட்டு ஆட்களை செலக்ட் பண்ணி, யார் என்னை விட்டு போனாலும் இன்னொரு காடா, இன்னொரு வனமாக எனக்கு மாற தெரியுங்கிறத அன்பே டயானா வெற்றி மூலமாக நிரூபிச்சிருக்கீங்க யுவராஜ். பார்க்குறதுக்கு பழகிறதுக்கு மட்டும்தான் நீங்கள் யுவராஜ், படம் பண்ணுறதுல நீங்கள் யுவராஜா. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். பொதுவாக நான் ஸ்டேஜில் பேசுகிறது வந்து எனக்கு பெருசாக செட் ஆகாது. இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் எப்படியாச்சும் கஷ்டப்பட்டாச்சும் பேசிடணுன்ட்டு
எழுதிட்டுலாம் வந்திருக்கேன். ஏன்னா வந்து மறந்துடுவேன் நிறையா. அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி கதையில் ஆரம்பிச்சுக்கிறேன். ஒரு சின்ன பையன் இருந்தான். ஒரே நாளில் வந்து அவன் வாழ்க்கை வந்து ரொம்ப தலைகீழாக மாறிடுச்சு. அதாவது வேலை போயிடுச்சு, வீடு போயிடுச்சு, அவங்ககிட்ட எதுவுமே இல்லை. டெய்லியும் போயிட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷனில் உட்காந்துப்பான். அவனுக்கு வந்து அந்த ரயில்வே ஸ்டேஷனில் போகிறவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, அவங்க எல்லாத்துக்குமே போகிறதுக்கு ஒரு இடம் இருக்கும். அவன் வந்து அவங்களே வெறிச்சோடி பார்த்துட்டே இருந்தான். ஒரு நாள் ஒரு சாயந்தர டைம் இருக்கும். அந்த டைமில் வந்து ஒரு பாட்டி வந்து, இந்த தம்பி டீ குடினாங்க. பாட்டி என்ன விளாட்றீங்களா, என்கிட்ட காசுலாம் இல்லை, எனக்கு டீ வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. வந்து உடனே வந்து, பாப்பா நான் வந்து உன்னை காப்பாற்றலாம் வரல, அந்த டீயை பிடி, நீ தனியாக இல்லைன்றத சொல்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அவனும் அந்த டீயை வந்து பெருந்தன்மையாக வாங்கிட்டான். வாங்கி அந்த டீயை குடித்தான். அந்த டீயில் இருந்த சூடு வந்து அவனுக்கு வந்து மறைஞ்சிருக்கலாம். அந்த அடுத்த நாள் அந்த பாட்டி வருவாங்களான்னு அந்த ரயில்வே ஸ்டேஷனே பார்த்துட்டு இருந்தான், வரல. அதுக்கு அடுத்த நாள் பார்த்தான், வரல. ஸோ அந்த பாட்டி வரல, ஆனால் அவங்க வாங்கி கொடுத்த அந்த டீயோட சூடு வந்து அவன் கையில் இருந்துகிட்டே இருந்துச்சு. நீ தனியாக இல்லை, உனக்காக இன்னும் ஆட்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றத சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. இப்போ என்னோட வாழ்க்கையில் நான் இந்த இயங்கிட்டு இருக்கிறதுக்கு முக்கியமாக இருக்க எல்லாருக்குமே இந்த நேரத்தில் வந்து நன்றி சொல்லிக்கிறேன். இதில் வந்து முக்கியமாக சரவணன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். நீங்கள் இல்லைன்னா நிறைய நேரங்களில் வந்து நான் தனிமரமாக தான் ஃபீல் பண்ணியிருப்பேன். ரொம்ப நன்றி சார். அப்புறம் என்னோட டீமை மட்டும் ஸ்டேஜுக்கு கூப்பிட்டுக்கிறேன். நரேன் சார் வாங்க சார், நல்லா வாங்க. சுதர்ஷன் அண்ணா, தேங்க்யூ. சாரி, நான் கொஞ்சம் பார்த்துக்கிறேன், நேம்ஸ் யாரையும் மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்க சசிகுமார் சார், சமுத்திரகனி சார், ரொம்ப நன்றி சார் வந்து எங்கள் படத்தை சப்போர்ட் பண்ணதுக்கு. அண்ட் present media, thank you so much for gracing our event with your valuable presence. And first I would like to thank Dhanush sir for spotting my talent and giving me this platform. I'm forever grateful. And $1 Million Studios oda associate ஆகி இந்த படம் பண்ணுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். குட் நைட் லவர் டூரிஸ்ட் ஃபேமிலி இந்த வரிசையில் அன்பே டயானான்னு கேட்கும்போதே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த 3 படங்கள் எப்படி இருந்ததுன்னு நம்ம எல்லாருமே பார்த்தோம். அதே வகையில் அன்பே டயானாவும் பெரிய ஹிட் ஆகணும்னு நானும் விருப்பப்படுறேன். அண்ட் யுவராஜ் சார் அண்ட் தி என்டையர் டீம் ஆஃப் $1 Million Studios, நரேன் சார், ஷாஜன், அஜித், மணி அண்ணா, கோபால் அண்ணா, விவேக், நாகராஜ் சார், எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டீங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் சச் அமேசிங் ஹாஸ்பிட்டாலிட்டி. Pari, thank you so much for giving me Magic Diana Gonzalez. In the character will always be very, very special to me. And you're an extraordinary writer, director, and an amazing actor. ஜமா நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிது. அது பண்ணிவிட்டு அப்படியே கான்ட்ராஸ்டாக அன்பே டயானா, such versatility, you're amazingly talented and I hope you reach great heights in life. செட்டுமே ரொம்ப ஜாலியாக வச்சுருந்தீங்க. நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படத்தை. ரொம்ப தேங்க்யூ. நியோ கேசல், அதுக்கப்புறம் ஈரா சரவணன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். நேற்று உங்கள் ட்வீட் படித்தேன், ரொம்ப மனம் நிறைவாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் சார். Shelly sir, DOP, thank you so much sir. You are extremely humble, very very talented and very professional to work with as well. And இந்த படம் பற்றி பேசும்போது எல்லாருமே மென்ஷன் பண்ணுறது ஃபஸ்ட் விஷுவல்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. ரொம்ப நன்றி சார், எங்களையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. பரத் சங்கர் சார், எனக்கு எல்லா பாட்டுமே ரொம்ப பிடிச்சது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தொடுவானத்தில் ஸ்பெசிஃபிக்லி என்னோடய ஃபேவரட். அண்ட் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றது எல்லாரோடையும் சேர்ந்து என்ஜாய் பண்ண நானும் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தா சார், டப்பிங் பண்ணும்போது நான் எடிட்டிங் பார்த்தேன் அண்ட் ட்ரெய்லரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்தது. தேங்க்யூ சார், எக்ஸ்ட்ராடினரி ஒர்க். அப்புறம் இதில் நடிச்சிருக்க ஆக்டர்ஸ், ரோஜா மேம், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐவ் ஆல்வேஸ் பின் த ஹியூஜஸ்ட் ஃபேன் ஆஃப் ஹர். அண்ட் அவங்களோட ஸ்பெசிஃபிக்லி அவங்களோட ஸ்மைலுக்கு நான் ஒரு பெரிய ஃபேன். அண்ட் அவங்களோட டான்ஸ்க்கும் சச் அ கிரேஸ்ஃபுல் டான்ஸர். அண்ட் அவங்க வந்துட்டு நான் ரொம்ப ஸ்ட்ரிக்ட்னு நினச்சேன். ஷி லுக்ஸ் வெரி டஃப் ஆன் தி அவுட் சைட், ஆனால் ரொம்ப ஃப்ரெஜைல் அண்ட் ஸ்வீட் ஆன் தி இன்சைட். அண்ட் அவங்க கூட ஒர்க் பண்ணதும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சேத்தன் சார், நான் அவரோட ஒரு ஆட் பண்ணியிருக்கேன், அதுக்கப்புறம் இந்த படம் நடித்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். யூ ஹேவ் சச் அ கூல் டேட் வைப். ரொம்ப ஜாலியாக இருந்தது உங்களோட இந்த படம் பண்ணது. அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல்வேஸ் பீயிங் வெரி கைண்ட் சார். கோபி அண்ணா, நான் வந்துட்டு
நான் அவங்களோட பெரிய ஃபேன். அண்ட் பரிதாபங்கள் மெட்ராஸ் சென்ட்ரலில் இருக்கும்போது அப்போலேருந்தே நான் உங்களோட பெரிய ஃபேன் அண்ணா. அண்ட் உங்களோட நடிக்கிறது கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது, எனக்கு கொஞ்சம் சிரிக்காமல் நடிக்கிறது. பட் எப்படியோ மேனேஜ் பண்ணிட்டேன். அண்ட் ப்ரொமோஷன்ஸும் ரொம்ப ஜாலியாக போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஆக்சுவலி பேசவே ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் உங்கள் கூட. சார்ன்ட்டேனா? ஐயோ, ரொம்ப சந்தோஷமாக இருக்கு அண்ணா உங்கள் கூட நடித்தது. அதுக்கப்புறம் சுதர்ஷன் அண்ணா, சச் அ கைண்ட் சோல், உங்கள் கூட நடித்ததும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அண்ணா. அப்புறம் என்னோடய ஆங்கிலோ இண்டியன் ஃபேமிலியாக நடிச்சிருக்க எல்லாருமே, நிக்கிலா, இஸ்மத், அதித்தி குட்டி, எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு தி ஏடி டீம். சாரி, கொஞ்சம் லிஸ்ட் பெருசாக இருக்குது. ஐ டோன்ட் வாண்ட் டு மிஸ் அவுட் எனி ஒன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை ஹேர் ஸ்டைலிஸ்ட் தமிழக்கா அண்ட் மை அசிஸ்டண்ட் ராஜு அண்ணா. என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க 2 பேரும். அண்ட் பிஆர்ஓ அண்ட் டீம் யுவராஜ் சார், அமேசிங் ஒர்க். அப்புறம் இந்த படத்தை பற்றி பேசும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் எல்லாரும் சொன்னது, ரீசெண்ட் டைம்ஸில் நான் பார்க்கும்போது ப்ரமோஷன்ஸ் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க, பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க எல்லா ஐடியாஸும். அண்ட் அதுக்கு யுவராஜ் சார் அண்ட் டீமுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் யுவராஜ் சாரோட சேர்ந்து நிறைய நியூ ஐடியாஸ் கொண்டு வந்து அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வெங்கட்ரமணன், அவருக்கும் பெரிய வாழ்த்துக்கள். அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ அன் அமேசிங் சிங்கர். எங்கள் படத்துலேயும் ஒரு பாட்டு பாடியிருக்காரு, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் என்னோடய கேரக்டர் இந்த படத்தில், இந்த கேரக்டர் கொஞ்சம் கிராக் பண்ணுறது ரொம்ப ட்ரிக்கியாக தான் இருந்தது. ஏன்னா இதோட மீட்டர் பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. கோவம் வந்து எக்ஸ்ட்ரீமாக இருக்கணும், பட் ஆல்சோ அந்த கேரக்டர் ரொம்ப லைக்கபிளாகவும் இருக்கணுன்றது, அது கன்வின்சிங்காக இருக்கணுன்றது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதுக்கு மேலே அந்த ஆங்கிலோ இண்டியன் ஆக்சென்ட்டும் பண்ணணுன்றது. அண்ட் நிறைய இமோஷன்ஸ் இந்த படத்தில் இந்த கேரக்டர் மூலியமாக நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடச்சிது. கோவமாக இருக்கட்டும், ஹியூமர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி, ரொமான்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. நான் என்னோட 100% எஃபர்ட் போட்டிருக்கேன், உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். அப்புறம் இந்த படம், நான் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் நான் பெரம்பூர் பக்கம் போனதே இல்லை. எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது அந்த ஒரு லேண்ட்ஸ்கேப். அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டியும் இதில் கிடச்சிது. அண்ட் ரொம்ப ஒரு அழகான ஒரு ஏரியா. ஐயோ, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டு இந்த இடத்துக்கு வந்ததே இல்லையே நான் ரொம்ப ஃபீலே பண்ணேன். இந்த ஐசிஎஃப் காலனி எல்லா இடமும் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி அது ஒரு சுற்றுலா தலமாகவே மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் அங்கே இருக்கிற மக்கள், வட சென்னை சார்ந்த மக்கள் அவ்வளோ ஸ்வீட், ஹம்பிள், வெரி வெரி ஸ்வீட். அங்கே ஷூட் பண்ண போகும்போது ஒரு ப்ரோமோ சாங் எடுத்தோம், அதை ஷூட் பண்ண போகும்போது வாமா வீட்டில் வந்து உட்காந்துக்கோ, ஃபேன் போடுற, சாப்பிட்றியா எல்லாம் கேட்டாங்க, ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. அண்ட் ஆங்கிலோ இண்டியன்ஸ், அங்கே வாழுற ஆங்கிலோ இண்டியன்ஸ், அவங்களோடையும் பழகினேன் நான். அண்ட் அவங்களும் ரொம்ப ஸ்வீட், வெரி ப்ரொக்ரெசிவ் அண்ட் நிறைய ஹெல்பிங் டெண்டன்சி இருந்தது. ஸோ இது எல்லாத்தையும் ரொம்ப அழகாக காட்டியிருக்கிற ஒரு படமாக இது வந்துட்டு இருக்கும். அண்ட் அன்பே டயானா, இது ஒரு ஹோல்சம் ஃபேமிலி என்டர்டெய்னர். எல்லாரும் போய் 2 hours எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணுற ஒரு நல்ல படமாக இது கண்டிப்பாக இருக்கும். அதை நாங்கள் எல்லாருமே ப்ராமிஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து தியேட்டரில் 17th July போய் பாருங்கள். தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் என்ன டைரியா? எல்லாம் ஃபோன் வச்சுருந்தாங்க, எல்லாரும் ஃபோன் வச்சுருந்தாங்கன்னு சொல்லி நான் டைரியில் எழுதிட்டு வந்துட்டேன். லைக் அங்கே பார்க்க பைபிள் மாதிரி இருக்குண்ணே. இல்லை அதான் ஆங்கிலோ இண்டியன் $1 million அப்படி கனெக்ட் பண்ண படத்துக்குள்ளே தான் இருந்தேன் நான். இல்லை $1 million பைபிள். ஸோ ஏன்னா ஏன் வந்து எழுதி எடுத்துகிட்டு வந்துட்டேன்னா, கிட்டத்தட்ட இந்த மாதிரி விழாக்கள்லாம் எல்லா இயக்குனருக்கும் ஒரு நன்றி தெரிவிப்பு விழா தான். நம்ம ஈஸியாக வந்து அவர் சொன்ன மாதிரி ரிட்டன் டைரக்டட் அண்ட் பர்ஃபார்ம்டு பை அப்படின்னு போட்டு போயிடுறோம். ஆனால் அது வந்து உண்மையாக வர்றதுக்காக நமக்கு ஹெல்ப் பண்ண எல்லாரையும் நான் தேங்க் பண்ணுறதுக்கு எனக்கு இருக்க ஒரே மேடை இந்த மேடை தான். அதனால தான் இதை மிஸ் பண்ணாமல் கொண்டு வரணும் அப்படின்னு வந்து இதை கொண்டு வந்துட்டேன். இந்த மேடை வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக இருக்கலாம், ஆனால் என்ன மாதிரி சினிமாவில் கஷ்டப்பட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிற நிறைய பேருக்கு இந்த மேடை எவ்வளோ பெரிய மேடை அப்படிங்கிறது வந்து எனக்கு மட்டும்தான் தெரியும். என்ன நிறையா பேரால் கனெக்ட் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். நான் இப்போ என்ன ரொம்ப எமோஷ்னல் ஆகிடக்கூடாதுன்னு மட்டும் முயற்சி பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் நன்றி தெரிவிக்கணும்னு நினைக்கிறது வந்து தமிழ் ரசிகர்களுக்கு. ஜமா மாதிரி ஒரு படம் எடுத்து அதை தேட்டருகளில் பெருசாக போக முடியாதப்போ ஓடிடியில் பார்த்து இன்னைக்களவுக்கும் அன்பே டயானாவுக்கு கூட அதோட வந்து சம்மந்தப்பட்டு நாங்கள் வந்து ஜமாவை தவற விட்டுட்டோம், அன்பே டயானாவை கண்டிப்பாக தேட்டரில் பார்த்து ரசிப்போன்னு சொல்கிற என் அன்பு தமிழ் ரசிகர்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம்
இப்படி எங்கள் எல்லாரையும் கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்குற இந்த ப்ரெஸ். ஏன்னா இவங்க ஜமாவை பற்றி எழுதுனது வந்து 1-2 கிடையாது, அவ்வளோ பேர் வந்து இது மேலே மிகப்பெரிய அன்பை தெரிவித்தாங்க. இதே பிரசாதில் வந்து நான் ப்ரெஷ் ஷோ போட்டப்போ அவங்க என் மேலே காமிச்ச காதல் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்க சப்போர்ட் பண்ணுற ப்ரெஸ்ஸுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் ஜமா இது பண்ண லேர்ன் அண்ட் டீச் ப்ரொடக்ஷன், அப்புறம் இளையராஜா சார். அவர் அந்த எனக்கு இன்றைக்கி இருக்க சின்ன சின்ன முகவரிக்கு காரணம் இளையராஜா சார் தான். இந்த அன்பே டயானாவில் கூட அவரோட பாட்டு இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பாடல் செனோரிட்டா பாடலை வந்து நாங்கள் வச்சுருக்கோம். தேங்க்யூ இளையராஜா சார். அதுக்கப்புறம் நரன்னு சொல்லி ரைட்டர், அவர் தான் எனக்கு முதல்ல யுவராஜ் ப்ரோவோட இன்ட்ரோவை கொடுத்தாரு. அந்த ஒரு மொமெண்ட், டீ கடையில் இருந்த ஒரு மொமெண்ட் வந்து எனக்கு மறக்கவே முடியாது. ஏன்னா சொன்னப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி $1 மில்லியன் வந்து அவங்க கதை கேட்குறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அங்கேருந்து கால் பண்ணார் யுவராஜ் ப்ரோக்கு. அப்போ யுவராஜ் ப்ரோ ஒரு வார்த்தை சொன்னார், ஜமா டைரக்டராக நான் கேட்குறேன் அப்படின்னு சொன்னார். அதுதான் இந்த அன்பே டயானோட தொடக்க புள்ளியாக நான் பார்க்குறேன். தேங்க்யூ நரன் சார். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா இந்த கதையில் இந்த என்னோடய ஜமாவாகட்டும் அன்பே டயானா ஆகட்டும் நிறையா வந்து ரியல் லைஃப்லேருந்து நிறைய கதைகளை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன். உங்களுக்கே தெரியாமல் உங்களை எல்லாம் க்ளோஸாக வாட்ச் பண்ணி என்னென்ன விஷயங்கள்லாம் உருவ முடியுமோ அப்படிலாம் உருவி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு உறுதுணையாக இருக்க என்னோடய நண்பர்கள், என்னோடய பெரம்பூர் நண்பர்கள், என்னோடய சென்னை புல்ஸ், அப்புறம் அந்த என்னோடய காலேஜ் நண்பர்கள் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய நன்றி நான் தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய ஃபேமிலி, என்னோடய ஒய்ஃப் ரொம்ப முக்கியமானவங்க என் லைஃப்பில். அவங்கள நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். என்னோடய அப்பா, என்னோடய அண்ணா, அதுக்கப்புறம் என்னோடய குட்டி எவ்வி, எல்லாருமே நான் இந்த மோமெண்ட்டில் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப முக்கியமான ஒருத்தர் வந்து நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நெருக்கமான என்னுடைய நண்பர் அண்ணன் பாபா மணியை வந்து நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இன்றைக்கி நம்பும் போது நான் சினிமாவுக்கு போகணுன்ற அந்த பாயிண்ட்லேருந்து என்னை நம்பி இன்றைக்கி வரைக்கும் என் கூடவே இருந்து இந்த கதைக்கு வந்து பெங்களூர் பாபாவை கிஃப்ட் பண்ணியிருக்கேன். அவர்கிட்ட தான் இன்ஸ்பயர் ஆகி வந்து இந்த கேரக்டர் எடுத்திருக்கேன். தேங்க்யூ பாபாண்ணா. அதுக்கப்புறம் வந்து என்னோடய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறேன். முதல் டெக்னீஷியன் வந்து ஷெலி ப்ரோ, ரொம்ப பியூட்டிஃபுல்லான விஷுவல்ஸ். யுவராஜ் ப்ரோ முதல்ல சொன்ன மாதிரி யுவராஜ் ப்ரோ வந்து ஆரம்பத்தில் என்கிட்ட நிஜமாலே அதை சொன்னார். அது சொல்லாமல் வேணாமல் இன்னொரு தயக்கமாக இருந்தது. அது அவரே சொல்லிட்டதுக்கப்புறம் ஆரம்பத்தில் என்கிட்ட சொன்னார், இல்லை ப்ரோ வேணாம், வேற எங்கன்னா நீங்கள் படம் பண்ணுங்க, நீங்கள் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணிட்டீங்க. ஏன்னா வந்து எனக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கும், ஒரு பிரச்சனைகள்லாம் வரணும் ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பிரச்சனை பண்ணலாம், நான் பிரச்சனை பண்ணுற ஆள் இல்லை ப்ரோ. எனக்கு வந்து உங்களை மாதிரி ஒரு ஆள் தான் என் லைஃப்பில் இந்த பாயிண்டில் எனக்கு தேவை. நீங்கள் இப்போ நான் ப்ரமோஷன்ஸ்லாம் என்னோடய டெசிஷன் தானே, அதுதான் எனக்கு தேவை. அப்போ சரவணன் சார் சொல்ல மாதிரி தான், அவர்கிட்ட ரொம்ப நான் இது பண்ணி சொல்லியிருந்தேன். எனக்கு இந்த அன்பே டயானாவோட ஒரு ப்ரமோஷனும் பார்க்கும்போது அவ்வளோ எமோஷ்னலாக இருக்குது. ஒரு இடத்துலையும் நம்மளை பார்க்கும்போது அது எல்லாத்துக்குமே வந்து யுவராஜ் ப்ரோ நான் மிகப்பெரிய நன்றி நான் அவர்கிட்ட சொல்லியே ஆகணும். பின்னாடி அவருக்கு வரேன். முதல்ல ஷெல்லி ப்ரோ அவர் சொன்ன உடனே எனக்கு ஓகே ப்ரோ, நான் உடனே போயிட்டு அவர் ஷெல்லிக்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு ஷெல்லி ப்ரோ பயந்துருப்பாருன்னு நினைக்கிறேன். ஒரு ட்ராமா படமாக அப்படி இருக்கும் அப்படின்னு. அவருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு டெக்னீஷியன். இன்னொன்று அவருக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய ஒரு உழைப்பு இருக்குது. கிட்டத்தட்ட அவர் மணிரத்னம் சாரோட அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருக்காரு, ராஜு மேனன் கிட்ட வந்து கேமரா படிச்சிருக்காரு. ஸோ வந்து எனக்கு செட்டில் ஷெல்லி மாதிரி ஒரு ஆள் இருக்கிறது வந்து எனக்கு அவ்வளோ வந்து உதவியாக இருந்தது. அவரும் இந்த படத்தோட ஒரு இயக்குனர் தான் அப்படிங்கிறத வந்து நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா வந்து நான் ஷார்ட் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுலேருந்து என்னோடய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருக்கிறது வந்து பார்த்தா தான். ஏன்னா வெற்றிமாறன் சார் ஒரு இதில் சொல்லியிருப்பார், என்னுடைய ஷூட்டிங் ஸ்பாட்டில் தொலைஞ்ச படங்கள்லாம் கிஷோர் வந்து எடிட்டிங்கில் கண்டுபிடிச்சி கொடுப்பாருன்னா, அந்த மாதிரி எனக்கு வந்து பார்த்தா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெக்னீஷியன். என்னோடய மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தா. இப்போ நான் பார்த்தா ப்ரோவை சொன்னப்போ ஓகே ப்ரோ அவரை வச்சு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். யுவராஜ் ப்ரோக்கு இந்த டைமில் தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறம் பரத், எங்கள் ராக் ஸ்டார், எங்கள் டீமோட ராக் ஸ்டார். அவர் அவங்க சொல்கிற மாதிரி அதுதான் சரத் பங்கர். ஏன் அப்படின்னா அவருக்குள்ளே இன்னொரு பர்சனாலிட்டி இருக்கும். அவருக்குள்ளே பேசிக்கிட்டே ஒன்று பண்ணுவார். இங்கே இருக்கிறவர் வந்து பரத் சங்கர், உள்ளே இருக்கிறவர் வந்து சரத் பங்கர். ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அவரோட ரசிகனாக தான் நான் வந்து இந்த இதுக்கு வந்தேன். ப்ரோவும் அதே மாதிரி அவர் தான் ஆப்ஷன் சொன்னார், பரத் சங்கர் போகலாமா ப்ரோ, ஓகே ப்ரோ சூப்பர் ஆப்ஷன் ப்ரோ, நான் கண்டிப்பாக போகலாம் அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொன்னோடனே இந்த கதையில் வந்து அவருக்கும் சில ரியல் லைஃப் இன்ஸ்பிரேஷன்லாம் இருந்திருக்கு. ஸோ வந்து பயங்கரமான ஒரு மியூசிக் ஒர்க்கை வந்து கொடுத்துருக்காரு. நீங்கள் மாவீரன் எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, மண்டேலா எடுத்துக்கிட்டீங்கனாலும் சரி, படத்துக்குன்னு ஒரு வேர்ல்டை கிரியேட் பண்ணுறதுன்றது ஒரு தனி ஸ்பெஷாலிட்டி. அந்த மாதிரி அன்பே டயானாக்கு மியூசிக்கலாக ஒரு வேர்ல்டை வந்து அழகாக கிரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு பரத். ரொம்ப ரொம்ப பயங்கரமான ஒரு உழைப்பாளி. ப்ரோ சொன்ன மாதிரி நாங்கள் நிறைய விஷயங்கள், நிறைய ஆப்ஷன்ஸ் சொல்லுவோம். நான் ஒன்று சொல்லுவேன், அவர் ஒன்று சொல்லுவார். எல்லாத்தையுமே வந்து பொறுமையாக கேட்டுக்கிட்டு சரித்தலை அப்படின்னு வந்து எனக்காக பண்ணி கொடுத்த பரத் ப்ரோவுக்கு தேங்க்யூ அண்ட் லவ் யூ. எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அவர். அதுக்கப்புறம் பாடல்கள் வரும்போது
எழுதின ஒரு மோகன்ராஜன் அண்ணா, அதுக்கப்புறம் மோகன்ராஜன் அண்ணாவும் அப்படி தான் நிறையா வந்து க்ளோஸாக பயங்கர க்ளோஸ் காலில் நிறைய டார்ச்சர் பண்ணோம். பட் அழகாக வந்து எவ்வளோ அவசரப்படுத்தினாலும் அவர் தமிழில் எந்தவித அவசரமும் இல்லாமல் அழகான வரிகளாக வந்து உங்கள் எல்லாருக்குமே கொடுத்துருக்காரு. இதில் எல்லாரும் சொன்ன மாதிரி ரொம்ப ஃபேவரட்டான இதுனா சேத்தன் சாருக்கும் ரோஜா மேம்க்குமான ஒரு சாங் ஒன்று இருக்கும். பியூட்டிஃபுல்லாக வந்து அதை எழுதியிருக்காங்க. அதே சமயத்தில் பாடின எல்லாருக்குமே வெங்கட், அப்புறம் இன்னொரு சிங்கரும் பாடியிருக்காங்க, டக்குன்னு அவங்க பேர் ஞாபகம் இல்லை, பத்மபிரியா, அவங்க 2 பேருக்குமே தேங்க்யூ. அப்புறம் முத்தமிழ் அண்ணா, இப்போ நீங்கள் கேட்ட அந்த சாங் அவர் தான் எழுதினார். அதுக்கப்புறம் வந்து பாக்கியம் சங்கர் அண்ணா, ஃபஸ்ட்டு பெரம்பூர் கானா வந்து அவர் தான் எழுதினார், அவங்களுக்கும் எல்லாருக்குமே தேங்க்யூ. அதுக்கப்புறம் அபிநந்தினி என்னோட காஸ்டியூம் டிசைனர், அவங்களுக்குமே எனக்காக மெனக்கெட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பார்த்து பண்ணாங்க. ஜமாலியும் அவங்க தான் ஒர்க் பண்ணாங்க. தேங்க்யூ அபி. இந்த கதையை வந்து நான் உருவாக்குனதாக இருக்கலாம், எழுதுனது கேரக்டர்ஸ் எல்லாமே. ஆனால் இதில் நீங்கள் பார்க்குற சிஎஸ்கேவை வந்து உருவாக்குனது யுவராஜ் ப்ரோ தான். ஏன்னா வந்து அந்த கேரக்டருக்காக அவ்வளோ மெனக்கடல்கள் வந்து என்னோடய ட்ரெஸ்ஸிங்லேருந்து ஹேர் ஸ்டைல்லேருந்து நிறைய விஷயங்களை வந்து இப்படி தான் ப்ரோ இருக்கணும், உங்களோட லுக் இப்படி தான் செட் பண்ணணும் அப்படின்னு வந்து எனக்காக பார்த்து பண்ணார் யுவராஜ் ப்ரோ. அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய மேக்கப் மேன் சசி, அப்புறம் ஹேர் ஸ்டைலிஸ்ட் சுதாகர், அவங்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடக்ஷன் டீம், இந்த ப்ரொடக்ஷன் டீம் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து இந்த படம் இவ்வளோ நல்லா வர்றதுக்கும் இவ்வளோ சீக்கிரமாக இந்த படத்தை எடுத்து முடிக்கிறதுக்கும் அந்த ப்ரொடக்ஷன் டீம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த படத்தில் யுவராஜ் ப்ரோக்கு வந்து எனக்கு தொடக்க புள்ளி அமைஞ்ச சாஜனுக்கு வந்து என்னோட மிகப்பெரிய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் முதல்ல வந்து கதை சொல்கிறதுக்கான அந்த இது எல்லாமே பண்ணார். அவங்க 2 பேர்கிட்ட தான் நான் நரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த படத்தில் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ரோஜா மேமை சஜஸ்ட் பண்ணதுலேருந்து நிறைய விஷயங்களுக்கு வந்து எனக்கு உறுதுணையாக இருந்து பயங்கர சப்போர்ட்டாக இருந்து இந்த படத்தை நல்லபடியாக பண்ணி கொடுக்க ஹெல்ப் பண்ண நரேன் சாரை வந்து நான் தேங்க் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப ரோஜா மேம் வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு சாய்ஸு. தேங்க்யூ. அப்புறம் பரத் சங்கரும், அதுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் விவேக் ப்ரோ, எவ்வளோ வித ஒரு சில மனக்கசப்புகள் வந்து அவருக்கும் எனக்கு ஏற்பட்டுச்சு. அப்படி இருந்துமே ரொம்ப ஸ்வீட்டாக இன்றைக்கி வரைக்கும் ஒர்க் பண்ணுற ரொம்ப சின்சியரான பர்சன். தேங்க்யூ விவேக் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். நான் எதனா தப்பு பண்ணியிருந்தேன்னா மன்னிச்சிருங்க. அதுக்கப்புறம் மணிக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப சூப்பராக சரவணன் சார் சைடில் இருந்து வந்தார். அவர் எதுவும் சொல்லிடாதீங்க அப்படின்னு வந்து ஃபஸ்ட்டு வந்துச்சு எனக்கு. ஆனால் நான் அது தெரியாமல் ஒரு வாட்டி அவர் வர திட்டேன். அதுக்கப்புறம் தான் ஐயோ சரவணன் சாரோட சொந்தக்கார சார் மன்னிச்சு, எப்பா உங்கள் மாமா யாருன்னு சொல்லக்கூடாதாப்பா, நான் வான்னு அவசரப்பட்டு திட்டிருந்தேன் அப்படின்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி எனக்காக ஸ்வீட்டாக ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒர்க் பண்ணி கொடுத்த மணிக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அஜித்தும் அப்படி தான் எல்லா விஷயங்கள்லையுமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக சூப்பராக பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அதுக்கப்புறம் நாகராஜன் சார், குட் நைட் நாகராஜன் சார். எப்பயுமே சொல்லுவார், சார் நாகராஜன் சார் 24/7 உங்களுக்கு அவைலபிளாக இருப்போம் சார் அப்படின்னுவார். அது வந்து சும்மா வார்த்தைகளுக்காக இல்லை, நிஜமாலே 24/7 உங்களுக்காக வந்து அவைலபிளாக இருப்பார். ரொம்ப மிகப்பெரிய உழைப்பாளி. அவரை கண்ட நிஜமாலே ஆச்சரியமாக இருக்கும். இந்த வயசில் எப்படி ஒரு மனுஷனால் இவ்வளோ உழைக்க முடியுது, சினிமாக்காக இப்போ இருக்க முடியுது அப்படின்றத நான் அவர் கண் நிறையா வாட்டி ஆச்சரியமாக பார்த்துருக்கேன். தேங்க்யூ சார். அதுக்கப்புறம் முக்கியமாக என்னோட டீமை வந்து நான் இந்த நேரத்தில் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு எல்லாம் டீம் மட்டும் என்ன பக்கத்தில் இருந்தீங்கன்னா வந்துருங்க. ஏன்னா இதில் வந்து என்னென்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னும் போது என்னோடய டீம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக அவங்க வந்து பேக்ரவுண்ட் ஒர்க்ஸ் எல்லாம் டக்கு அப்படின்னு பண்ணால் தான் நம்ம ஒரு இதுக்குள்ளே நம்ம பண்ண முடியும். அதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருந்த என்னோடய கோ டைரக்டர், என்னோட மிகப்பெரிய பில்லர் ராகுல், அப்புறம் என்னோட பிரசாந்த், அப்புறம் இன்னொரு கோ டைரக்டர் ராகேஷ், அசோசியேட் டைரக்டர் கார்த்திக் வீரபாகு, தினேஷ் வாங்க ஸ்டண்ட்டோட வராரு, ராஜன், அவர் எல்லா பேர் சொல்லிட்டு இல்லை தான். இந்த தேங்க்யூ இவங்களுக்கு நீங்கள் ஒரே ஒரு ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் மட்டும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ப்ளீஸ். அதுக்கப்புறம் உதய் சார் மாதிரி ஒரு பெரிய டெக்னீஷியன் வந்து இந்த படத்துக்குள்ளே வந்து சவுண்ட் பண்ணுறதுன்றது வந்து எங்களுக்கு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் அமைஞ்சுது. நீங்கள் ட்ரெய்லரில் கூட பார்த்தீங்கன்னா சவுண்டு வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து ஒரு ரோல் வந்து ப்ளே பண்ணியிருக்கு. தேங்க்யூ உதய் சார். அந்த உதய் சாரோட டீம் ரஞ்சித் அவருக்குமே எல்லாருக்குமே மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் டிஐ கௌஷிக், இந்த நீங்கள் பார்க்கும்போதெல்லாம் விஷுவல்லாம் அவ்வளோ கலர்ஃபுல்லாக அழகாக இருந்ததுன்னா அதுக்கு அவர் ஒரு முக்கியமான காரணம். அப்புறம் விஎஃப்எக்ஸ் பண்ண ஸ்ரீ, அதுக்கப்புறம் ஆனந்த், அதுக்கப்புறம் டிசைனர் கௌதம். ஒரு டிசைனுமே அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. இதுக்கு பிரெயினாக இருக்கிறதுமே அதுவுமே யுவராஜ் ப்ரோ தான், அதையும் நம்ம கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அதுக்கப்புறம் வந்து முக்கியமாக ஒருத்தரை பற்றி சொல்லணும். ஒரு சில நேரத்தில் இந்த ஒரு காமெடி கதை அப்படின்னும் போது இதோட நரேஷன் வந்து ரொம்ப முக்கியமானதாக நான் வந்து பார்க்குறேன். ஏன்னா வந்து போய் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நரேட் பண்ணுறோமோ நம்ம சிரிக்கக்கூடாது, அதை கேட்டு மற்றவங்க சிரிக்கணும். ரொம்ப டஃப்பான ஒரு விஷயம் வந்து நரேஷன். நான்லாம் போயிட்டு ஒருத்தங்க கிட்டலாம் நரேஷன் கொடுத்து 2 மணி நேரம் சிரிக்காமல் என்னை மன உளைச்சலுக்கெல்லாம் ஆளாக்கி அனுப்பியிருக்கிறாங்க. என் லைஃப்பில் மறக்கவே மாட்டேன் டூட் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு அப்படி ஒரு மொமெண்ட். ஆனால் ஒரு சில பேர்கிட்ட நான் கொடுத்த நரேஷன் வந்து
என் லைஃப் டைம் ஃபுல்லாக செரிஷ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு நரேஷன் வந்து நான் சரவணன் சார்கிட்ட கொடுத்த நரேஷன் தான். ஏன்னா அந்த கதையை ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி சொல்லுவார். அவர்கிட்ட கதை சொல்கிறதும் கஷ்டம் தான். இப்படி இப்போ பாராட்டுறது ஒட்டுமொத்தமாக வச்சு பாராட்டலாம். 10 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நிறுத்தி பாராட்டிட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கே போவார். ஒரு நிமிஷம் இந்த கேரக்டர் எப்படி தம்பி, ஐயோ சரி நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண சொல்லுங்கள் அப்படின்னு 5 நிமிஷம் கழிச்சு தம்பி எப்படி தம்பி சார் ஓகே 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 போகலாம் அப்படின்னு ரொம்ப ஸ்வீட்டான ஒரு பர்சன். அவர் நரேஷன் கேட்டதுலேருந்து யுவராஜ் ப்ரோ கிட்ட அவர் கொடுத்த நம்பிக்கை, அதுக்கப்புறம் படம் பார்த்துட்டு அவர் கொடுத்த நம்பிக்கை, அவங்க வீட்டம்மாவும் அவங்களும் வந்து இன்னும் அவங்க ஆஃபீஸ் போனப்போ படம் பார்த்துட்டு ஆரத்திலாம் எடுத்து சால்வெல்லாம் போட்டாங்க. எனக்கு லைஃப்பில் வந்து மறக்கவே முடியாதது. அந்தளவுக்கு மிகவும் அன்பானவர்கள் அவங்க. அப்படி அன்பானவர்கள் வந்து இந்த படம் மூலமாக அறிமுகமாக இருக்காங்க அப்படிங்கிறதே ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. அப்புறம் சத்யா மேம், இந்த இந்த இவங்களும் திடீர்னு யுவராஜ் ப்ரோ வந்து சொன்னார், இந்த மாதிரி நீங்கள் வந்து இன்வெஸ்டர்கிட்ட போய் நரேஷன் பண்ணோம். ஐயோ இன்வெஸ்டரா, இவங்களாம் சிரிப்பாங்களா இல்லையான்னு தெரியலையே, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா இது வரைக்கும் எல்லாரையும் சிரிக்க வச்சு ஏமாற்றிட்டோம். அப்படியே ஷூட்டிங் போயிடலான்னா இப்போ இன்வெஸ்டர்கிட்ட இவங்க சிரிக்கலைன்னா ஒரு வேளை படம் பண்ணலைன்னா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அவங்ககிட்டயும் வந்து ஒரு பெரிய நரேஷன். அங்கே போனால் ஒரு மேம் ஐஏஎஸ் அகாடமி வச்சுருக்க மாதிரி ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஒரு ரவுண்ட் டேபிள் மாதிரி ஒரு 7-8 பேர் உட்காந்துட்டாங்க. எனக்கு ஒரே பயமாயிருச்சு. நான் எப்படி நானும் விவேக் ப்ரோ தான் உட்காந்துருந்தோம். ஒரு மிகப்பெரிய பயம் இருந்தது. ஆனால் அதை தாண்டி அவங்க வந்து அந்த கதையை வந்து அப்படி ஃபேமிலியாக வந்து எனக்கு ரசித்தாங்க. தேங்க்யூ ஸோ மச் மேம். என் மேலே வச்சுருக்க நீங்கள் இந்த நம்பிக்கையில் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். கரிகாலன் சாருக்கும் இந்த நேரத்தில் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏன்னா படம் முடிச்சுட்டு அங்கே ஒரு சின்ன டிஸ்கஷன் நடந்துச்சு. கூட இருக்கவங்க எல்லோரும் கருத்து சொல்லணும். மற்றவங்க சொல்கிற கருத்து கூட இல்லையே இந்த கதையில் இதெல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு எனக்காக அந்த இடத்துல நின்னார். தேங்க்யூ சார், அது வந்து மறக்கவே மாட்டேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துல வந்து நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ண வேண்டியது, நான் நிறைய நன்றிகள் இந்த ஓவரால் ஸ்பீச்லேயே திரும்ப அவரை பற்றி சொல்லியிருப்பேன். பட் நான் அவரை பற்றி ரொம்ப ஸ்பெஷலாக சொல்லி தான் ஆகணும். என்னோட பிரதர் யுவராஜ் ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஏன்னா ஜமா முடிச்சுட்டு நான் நிறைய பேர்கிட்ட போய் கதை சொன்னேன். நிறைய விஷயங்கள் என்ன நடந்ததுன்னா, நீங்கள் டைரக்ட் மட்டும் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இந்த கதையை வந்து கேட்கும்போது. ஏன்னா இது ஒரு கமர்ஷியல் ஸ்பேஸ்க்குள்ளே இருக்கிற ஒரு கதை அப்படின்னும் போது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் டைரக்ட் பண்ணுங்கள், வேறு எதனா ஹீரோ வச்சு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் நான் தொடர்ந்து வந்து அது நம்ம வந்த பயணம் இது கிடையாது, நடிகனாகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தொடர்ந்து பயணிச்சுட்டே இருந்தேன். அப்போ தான் வந்து யுவராஜ் ப்ரோவோட அறிமுகம் கிடச்சி அவர்கிட்ட போய் நான் நரேட் பண்ணேன். நான் எக்ஸாஜரேட்டே பண்ணல, நான் நரேட் பண்ணி முடித்த அந்த பாயிண்ட்லேருந்து நீங்கள் தான் ப்ரோ இந்த படத்துக்கு ஹீரோவாக பண்ணுறீங்க அப்படின்னு என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த படத்தை இவ்வளோ பேர் கவனிக்கக்கூடிய ஒரு படமாக வந்து அவர் கொண்டு வந்திருக்காருன்றது வந்து நான் சின்ன வார்த்தைகளில் வந்து அந்த விஷயத்தை வந்து என்னால் விவரிச்சிடவே முடியாது. நான் அவர்கிட்ட முதல்ல சொன்னது தான், நான் ஒரு ப்ராமிஸ் வந்து அவர்கிட்ட நான் சொன்னேன், ப்ரோ கண்டிப்பாக நான் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் ப்ரோ, உங்களுக்கு பிடிச்ச படமாகவும் இது கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சினிமா, நான் இன்றைக்கும் பிலீவ் பண்ணுறேன், சினிமா இஸ் அ கொலாபரேட்டிவ் மீடியம். அதை வந்து நான் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஒருத்தனோட ஐடியாவும் ஒருத்தனோட இது மட்டுமே இங்கே வேலை செஞ்சால் அந்த படம் வந்து அவ்வளோ நல்லா வராது. எல்லா மூலைகளும், ஏன்னா எல்லார் பின்னாடியும் எல்லாரோட உழைப்பும் எனக்காக ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான் இது கிட்டத்தட்ட. அது வந்து அப்படி ஒரு விஷயத்தை நான் என்றைக்குமே வந்து தவிர்க்க விரும்பவே மாட்டேன். அந்த மாதிரி அவர் கொடுத்த ஒவ்வொரு இன்புட்டும் இந்த படத்துக்கு ரொம்ப முத்தான ஒரு இன்புட் தான். நான் ஷெல்லி ப்ரோ சொன்ன மாதிரி, ஷெல்லி, பரத், பார்த்தா எல்லாருமே அதே மாதிரி யுவராஜ் ப்ரோவும் இந்த படத்தோட ஒரு டேரக்டர் தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ யுவராஜ் ப்ரோ. அதுக்கப்புறம் என்னோடய நடிகர்களை வந்து நான் கண்டிப்பாக தேங்க் பண்ணி ஆகணும். ஃபஸ்ட்டு வந்து சேத்தன் சாரை நம்ம காஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னப்ப நிறைய எனக்கே ஃபஸ்ட்டு ஒரு டவுட் இருந்தது. அதை தாண்டி எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்தது. என்ன டவுட் இருந்ததுன்னா, சாரை ரீசெண்ட் டைமில் பயங்கர டெரராக வந்து நம்ம பார்த்துருப்போம். எல்லாரும் சொல்கிற மாதிரி பயங்கர கொடூரமான ஒரு ஆளாக தான் இருந்திருப்பார், ஜமாலையும் சரி விடுதலையிலையும் சரி. ஆனால் இப்படி ஒரு ரோல், ஒரு பயங்கர கான்ட்ராஸ்டான ஒரு ரோல் அப்படின்னும் போது ஒரு சின்ன ஒரு டவுட் இருந்தது. மொதல் 3 நாள் நானுமே லைட்டாக அவர்கிட்ட கொஞ்சம் குழப்பி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து அவர்கிட்ட ஒரு விஷயத்த சொன்னதுக்கப்புறம் ஒரு பாடி லாங்குவேஜை கொண்டு வந்தார். நான் இன்னைக்கு எவ்வளோ எக்ஸாஜரேட் பண்ணாலும் அந்த எல்லா எக்ஸாஜரேஷனும் உங்களை பூர்த்தி செய்யக்கூடிய அளவுக்கு ரொம்ப ப்ரில்லியண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு சேத்தன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார்.
அதுக்கப்புறம் இந்த போஸ்டர் மாதிரி தான் கிட்டத்தட்ட கதை. அந்த அம்மா தான் சென்டர் ஆஃப் அட்ராக்ஷன். அவங்கள மீறி தான் இந்த கதை வந்து நடக்கணும். அப்படி ஒரு அம்மா வரணுன்னப்போ ரோஜா மேம் உள்ளே வந்தாங்க. நான் இந்த போஸ்டரில் பார்க்க பயங்கர டெரர் அப்படின்னு நினச்சேன். ஒன் ஆஃப் த ஸ்வீட்டஸ்ட் பர்சன். அவங்களுமே வந்து அவ்வளோ பெரிய ஆளுமையாக இருந்தாலும் எங்களுக்காக நாங்கள் சொன்னதை சொன்னபடி அழகாக எங்களுக்காக பண்ணி அந்த வக்கலங்கா சரளாக்கு உயிர் கொடுத்ததுக்காக ரோஜா மேம்க்கு மிகப்பெரிய நன்றிகள். அதுக்கப்புறம் பெங்களூர் பாபா, மை டியரஸ்ட் கோபி பிரதர். ஏன்னா இப்போ நாங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ரசிகனாக தான் போய் அவர்கிட்ட நான் கதை சொன்னேன். இன்றைக்கி வரைக்கும் அவரோட ரசிகன் தான். இவங்க எல்லாரும் சொன்ன மாதிரி பெங்களூர் பாபா ரொம்ப டஃபஸ்டான ஒன்று. ஏன்னா வந்து இது வரைக்கும் பழக்கப்படாத ஒரு ஸ்லாங்கு. என்ன வேணால் சொல்லிடலாங்கிறது ஒரு இது இருந்தாலுமே அதை சரியாக பண்ணணும் அப்படிங்கிறத இருந்தப்போ ஒரு டவுட் ஒன்று இருந்தது. அது வந்து ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக வந்து டெலிவர் பண்ணியிருக்காரு. நாங்கள் முன்னாடி போட்ட ஷோஸ்லலாம் அவருக்கான ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப தனியாக இருந்தது. நீங்கள் எல்லாருமே பெங்களூர் பாபாவை பயங்கரமாக கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்றதுல வந்து எந்த டவுட்டுமே கிடையாது. அப்புறம் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸாக நடித்த அன்பு தம்பி சுதர்ஷன் காந்தி சிரஞ்சீவியாக பண்ணியிருக்காரு. அவருக்குமே மிகப்பெரிய நன்றி. இஸ்மத் பானு, அவங்களும் என் அக்காவாக நடிச்சிருக்காங்க. நான் கடைசியில் கூப்பிட்டேன், அவங்க எனக்காக வந்து பண்ணி கொடுத்ததுக்கு நன்றி. அப்புறம் அதித்தி கலையரசன் டார்லிங், அந்த குழந்தை, அவங்களுக்குமே வந்து எனக்கு இது வரைக்கும் என் ப்ரொடியூசர் கூட அவ்வளோ கேள்வி கேட்டது கிடையாது. ஒரு நாளும் ஷூட்டிங் ஸ்பாட்டில் 450 கேள்வி கேட்டு என்னை டார்ச்சர் பண்ணி இருந்தாலும் நடித்து கொடுத்த அதித்திக்கு மிகப்பெரிய நன்றிகள். அப்புறம் இந்த படத்தோட முக்கியமான ஒரு காஸ்ட் டயானா, ரம்யா ரங்கநாதன், அவங்கள வந்து நான் கிரேட்ஃபுல் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் இருந்தது. இந்த படத்தை ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக எடுத்து முடிக்கணுன்றது எனக்கே ஒரு டாஸ்க்காக தான் இருந்தது. அப்படி இருந்தப்போ அவங்களுக்கு வந்து நிறைய கஷ்டமான ஸ்கெடியூல்ஸ்லாம் வந்து ஷூட்டில் நாங்கள் வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அப்போலாம் வந்து எந்தவித முகசுளிப்பும் இல்லாமல் ரொம்ப அழகாக எங்களுக்காக வந்து அவங்க நடித்து கொடுத்தாங்க. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஃப்யூச்சர் இருக்கும் அப்படிங்கிறத நாங்கள் எல்லாருமே நம்புகிறோம். ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க ரம்யா. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் எல்லாருமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து லாஸ்ட்டாக நான் தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறது என்னுடைய இனிய பெரம்பூர் மக்கள் எல்லாருக்குமே நான் தேங்க் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷல் படமாக இந்த அன்பே டயானா இருக்கும். என்றைக்குமே காலத்துக்குமே வந்து பெரம்பூர் மக்கள் ரொம்ப ரசித்து சிலாகிச்சு அவங்க எடுத்து வச்சுக்கக்கூடிய படமாக இந்த அன்பே டயானா வந்து இருக்கும். நீங்கள் இந்த கதைக்காக எனக்கு ஹெல்ப் பண்ண எல்லாருமே, தெலுங்கு ஃபேமிலி, அதுக்கப்புறம் எனக்கு ஆங்கிலோ இந்தியனில் வந்து ஜூட் ராக்லி, எல்லாருமே எனக்காக இந்த கதைக்காக நிறையா ஹெல்ப் பண்ணாங்க. அவங்களையுமே நான் தேங்க் பண்ணிக்கிறேன். கடைசியாக மக்கள், திரும்பவும் சொல்கிறேன், படம் தியேட்டரில் போய் நீங்கள் பார்க்கல. ஆனால் இந்த படம் நீங்கள் தியேட்டரில் போய் எனக்காக கண்டிப்பாக வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தை நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி நிறைய பாரிக்கு வந்து நிறைய யுவராஜ் வந்து வாய்ப்புகளுக்கு வந்து கொடுப்பாங்க. வாய்ப்பு க்ரியேட் ஆகும். இந்த மேடையை வந்து இன்னும் நிறைய பேருக்கு அமைச்சு கொடுக்கறதுக்கு இந்த படம் வந்து தியேட்டருக்கெல்லாம் மிகப்பெரிய சக்ஸஸ் ஆகணும். அது ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. உங்கள் எல்லாரையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஜூலை 17 உங்கள் அபிமான திரையரங்குகளில் அன்பே டயானா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லாஸ்ட்டாக வந்து சசி சாருக்கும் சமுத்திரகனி சாருக்கும் மிகப்பெரிய நன்றி.